மக்கள் ஏடிஎம் கார்டு ஒன்று வந்துட்டது. ஏடிஎம் கார்டு வந்தது மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல ஏடிஎம் மிஷின் பல வங்கிகள்டையும் இருக்குது. அப்ப இலங்கையில இருக்கின்ற முக்கியமான வங்கிகள் பல இடங்களிலும் ஏடிஎம் மிஷினை வைத்திருக்கின்றபடியால் நாங்கள் நினைத்த நேரத்தில் போய் இந்த பணத்தை மீட்டுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றபடியால் மக்கள் பணத்தை பணமாக வைத்திருப்பதில்லை, வங்கியில தான் வைத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த வங்கியில வைத்திருக்கின்ற பணத்தையும் நாங்கள் பாதுகாப்பு நோக்க கல்வி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கின்ற காசு மக்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து எஃப்டிலயோ இல்லாட வேற எங்கேயாவோ வேற முதலீடுகளை செய்திருக்கலாம். ஆனால் அப்படி முதலீடுகளை செய்யாமல் சேமிப்பு வங்கியில சேமிப்பு கணக்குல வச்சிருக்கணும், ஏடிஎம் கார்டையும் வச்சிருக்கணும். அப்படி இல்லாதாக்கள் தங்களோட கையிலேயே அந்த காசை வச்சிருக்கணும். அப்ப இது வந்து பாதுகாப்பு நோக்க கேள்விக்காக. அப்ப இதே மாதிரி தான் உத்தேச நோக்க கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்காகவும் பணத்தை கையில வச்சிருக்கிற மக்கள் வங்கியில வச்சிருப்பினம். எனக்கு தெரியவில்லை, ஒரு கட்டத்தில் இருந்தது ஒரு மாசத்தில் 4 விட்ரோலுக்கு மேல எடுத்தா அந்த மாசத்துக்குரிய வட்டி சேவிங் அக்கௌண்ட்ஸ்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அது இப்பவும் இருக்குது, எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அந்த விட்ரோவலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பணத்தை வங்கியில் வைத்திருப்பார்கள். வங்கியில் வைத்திருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கின்றது, வட்டி. அதே மாதிரி வங்கிகளும் அதால் பிரயோசனப்படினம் என்று சொன்னால், முந்தி மாதிரி மக்கள் பணத்தை விட்ரோ பண்ணி வீட்டுல வச்சிருந்தா வங்கிக்கு அது லூசிங், அதாவது வைப்புகள் குறைவடைகின்றது. அப்ப அப்படி இல்லாம மக்கள் வங்கியில பணத்தை வச்சிருக்கும் பொழுது வங்கிகளும் அதால் பிரயோசனப்படினம். அதே பாதுகாப்பு நோக்க கேள்விக்குரிய பணம் முந்தி மாதிரி கையிலே வைத்திருக்கப்பட மாட்டாது, வங்கியில் தான் இப்ப மக்கள் வைத்திருக்கணும். அதாவது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துக்கள், விருந்தினர் வருகை, வாகன திருத்தம், வீடு திருத்தம் போன்ற காரணங்களுக்காக மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவையே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கல்வி என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அப்ப பாருங்கோ, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துக்கள், விருந்தினர் வருகை, வாகன திருத்தங்கள், வீடு திருத்தம் போன்ற காரணங்களுக்காக மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தின் அளவை தான் நாங்கள் பாதுகாப்பு நோக்க கல்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பணத்தின் பாதுகாப்பு நோக்க கல்வியினை தீர்மானிக்கும் பிரதான காரணி மக்களின் வருமானம் தான். அப்ப மொத்தமாவே இந்த மூன்று கேள்விகளுக்கும் பிரதான காரணி மக்களோட வருமானம் என்பது முக்கியம். எந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கல்வியோ, உத்தேச நோக்க கல்வியோ, பாதுகாப்பு நோக்க கல்வியோ வருமானத்தின் அடிப்படையில தான் அது தீர்மானிக்கப்படுகின்றது. அதே சமயம் அது தவிர வேற காரணிகளும் இருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு பொருட்களை வேண்ட போகின்றோம் என்பது, சேமிப்பு என்பது, அதுகள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் எப்படியோ வருமானம் தான் இதுக்கு முக்கிய காரணியாக இருக்கின்றது. மக்களினது வருமான மட்டத்திற்கும் பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அப்ப வருமான மட்டம் கூடிக்கொண்டு போகும் பொழுது பாதுகாப்பு நோக்கத்துக்காக வைத்திருக்கப்படுகின்ற பணமும் கூடிக்கொண்டு போகும். அதாவது வருமானம் அதிகரிக்கின்ற போது பணத்தினது பாதுகாப்பு நோக்க கேள்வியும் அதிகரிக்கும். வருமானம் குறைவடைகின்ற போது பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியின் அளவும் குறைவடையும். வருமான வட்டத்திற்கும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் இடையேயான நேர்கணிய தொடர்பினை பின்வரும் வரைபடத்தின் மூலம் காட்டலாம். அப்ப இங்க பாருங்க, ஒரு வளமையான ஒரு கேள்வி கோடு நிரம்பல் கோடு மாதிரி இருக்கும் இந்த பாதுகாப்பு நோக்க கேள்விக்கான கோடு வருமானத்தோட நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுது. அப்ப வருமானத்தை பாதுகாப்பு நோக்க கேள்வி தவிர பின்வரும் காரணிகளும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்றது. வருமானம் தவிர பின்வரும் காரணிகளும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்றது. வருமானம் பெறும் கால இடைவெளி, நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சம்பளம் பெறுபவருக்கு இது தொடர்பாக கூடுதலான காசை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கிழமைக்கு ஒருக்கா சம்பளம் எடுப்பவர் வந்து கொஞ்சம் கூடுதலான காசை வைத்திருக்க வேண்டும். ஆனா மாசத்துக்கு ஒருக்கா பணத்தை வைத்திருப்பவர் வந்து அதிலும் பார்க்க கூடுதலான பணத்தை வைத்திருக்க வேண்டி இருக்கும். அப்ப இதை தவிர நாங்கள் சம்பளம் என்பது 2 மாதத்துக்கு ஒருக்காவோ 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாசத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ கொடுக்கப்படாதபடியால இந்த 3 தான் நாங்கள் பெரும்பாலும் பார்த்து கொள்றது. மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு கிழமைக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு ஒருக்கா. அப்ப அந்த வருமானம் படும் கால இடைவெளியை
தொடர்பு பட்டதாக, ஒரு நேர் தொடர்பு உடையதாக இருக்கும் இந்த பாதுகாப்பு நோக்க கேள்வி. பொதுவிலை மட்டத்தின் போக்கு. அப்ப பொதுவிலை மட்டத்தின் போக்கு அதிகரிச்சு கொண்டு போகும் என்றால் இந்த பாதுகாப்பு நோக்க கேள்விக்காக வைத்திருக்க வேண்டிய பணமும் நேர் தொடர்பாகத்தான் இருக்கும், கூடுதலாக வைத்திருக்க வேண்டி இருக்கும். அப்ப எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மை, அப்ப எப்படிப்பட்ட விபத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பது, ப்ரெடிக்ட் பண்றோம் என்பதை கொண்டு நாங்கள் அந்த பணத்தை பாதுகாப்பு நோக்கத்துக்காக வைத்திருக்க வேண்டி இருக்கும். இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப பெரிய பெரிய பணக்கார ஆட்கள் எல்லாம் இந்த COVID-19 என்ற கிருமி வந்து தங்களை தொத்தும் என்ற அடிப்படையில் இப்ப COVID-19 கிருமி தொத்தும் பொழுது அவர்கள் வந்து இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டா அது தொடர்பான ஹாஸ்பிட்டல்லையோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள விரும்பாத ஆட்கள் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்திருக்கின்றது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 14 நாளைக்கு அக்கமடேஷன் இவ்வளவு, மருந்துகளுக்கு இவ்வளவு முடியும் என்றெல்லாம் விளம்பரங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இப்ப போன கிழமை 2க்கு மேல் கிழமை எல்லாம். அப்ப இந்த மிகவும் பணக்காராக்கள் அங்க எல்லாம் போக விரும்பாதாக்கள் இப்படியான இடங்கள்ல எவ்வளவு பணம் முடியும் என்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்குரிய பணத்தை அலோகேட் பண்ணி வைத்திருப்பார்கள். அப்ப எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மை, நோய்களின் தன்மை, அதுகளை வச்சுக்கொண்டு அதுக்கும் இந்த பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் இடையான தொடர்பு நேரடி தொடர்பாக இருக்கும். பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமல்லா சாதனங்களின் அறிமுகம். அப்ப பணத்துக்கு பதிலாக இப்ப பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமல்லா சாதனங்களின் அறிமுகம் வந்து என்ன? ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு விளங்குது. அப்ப அப்படியான கார்டுகள் எல்லாம் வரும் பொழுது நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த பாதுகாப்பு நோக்கத்துக்கான கேள்வி நாங்க வச்சிருக்கிற பணம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஆல்டர்னேட்டிவ் வேயா பிரதியாக நாங்கள் அவற்றை பாவித்துக் கொள்ளக்கூடியதாக இருப்பதால் எங்களால அந்த பணத்தை நாணயமில்லா சாதனங்களை பாதுகாப்பு கேள்விக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவை வந்து எதிர்கணிய தொடர்புடையதாக இருக்கும். அப்ப பணத்தின் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள். அப்ப இதைத்தான் இப்பவும் பார்த்த நாங்கள். அவை நாங்கள் மொத்தமாக 3 கேள்விகளுக்கும், பணத்திற்கான 3 கேள்விகளுக்கும் பொதுவான காரணிகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது மெய் வருமானம். அப்ப மெய் வருமானத்திற்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது மக்களின் மெய் வருமானம் அதிகரிக்கின்ற போது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் அதிகரிக்கும். அப்ப பாருங்க, மக்களின் மெய் வருமானம் அதிகரிக்கும் போது இது 2க்கும் இடையேயான கேள்வி அதிகரிக்கும். மாறாக மக்களின் மெய் வருமானம் குறைவடைகின்ற பொழுது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் குறைவடையும். அப்ப இங்க மெய் வருமானம் என்பது என்ன? வருமானம் என்பது வேறு, மெய் வருமானம் என்பது வேறு. மெய் வருமானம் என்பது என்னவென்று சொன்னால், முதலாவது பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணின எங்கட வருமானம். அந்த மெய் வருமானத்தோட இப்ப என்ன சொல்லுவேன், நான் 1000 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம், எனக்கு 20 வயதுன்னு சொல்லுவேன். நான் இப்பதான் ஸ்கூல் லீவர், நான் வாரன் வந்து எனக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்குது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு. அப்ப மாதம் 30,000 ரூபா தான் எனக்கு சம்பளம். அப்ப இதுல எல்லாம் கழிச்சு எனக்கு EPF எல்லாம் கழிச்சு எனக்கு 26,000-27,000 ரூபா தான் கையில வரும். அப்ப நீங்கள் நினைக்கின்றீர்களா, கொழும்பு மாதிரி ஒரு இடத்துல 25,000 ரூபாயை வச்சுக்கொண்டு ஒரு ஆளால வாழ்க்கை நடத்த இயலும் என்று? ஒரு சும்மாவே சாதாரணமாவே ஒரு ரூம் ஒன்று கொழும்பில் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 5,000-லிருந்து 10,000 ரூபாய் செலவழியும். அதை தவிர அவர் தொழில் இடத்துக்கு போய் வர வேண்டும், போய் வர செலவு, அவருக்கு 3 நேர சாப்பாட்டு செலவு. அப்ப இவை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது 30,000 என்பது காணாமல் தான் வரும். ஆகவே அவர் வந்து தனது சொந்தக்காரர் ஒரு ஆள், மாமா ஒரு ஆள்ட வீட்டுல போய் இருந்து கொண்டு வாடகை கொடுக்காம அங்க இருந்து கொண்டு அவர் வேலைக்கு போய் வாரார். அப்ப அவருக்கு கூட அந்த வாடகை வருமானம் இல்லை, வாடகைக்குரிய செலவு இல்லை, இலவசமாக இருக்கின்றார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, இல்லாட்டா மாமா வேலைக்கு போகும்போது இவரையும் கொண்டு போய் விட்டுட்டு போகின்றார் காரிலே. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களிலே இவர்களது 30,000 ரூபாயை இவர் சமாளிக்கின்றார், அது அவரது வருமானம்.
ஆனா உண்மையான வருமானம் அதுவா அல்ல. அவருடைய வருமானத்தோடு அவர் கொடுக்காமல் இருக்கும் அந்த ரூமுக்குரிய வாடகைக்கு ஒரு பெறுமதியும் சேர்த்து கூட்டணும். அப்ப அதுவும் அவருக்கு வருமானம் தான். அதே சமயம் போக்குவரத்தும் அவரது மாமா கூட்டிக்கொண்டு போய் விடுவதன்படியால் அதுக்கு ஒரு செலவை போட்டு நாங்கள் பார்க்கணும். அதுவும் அவருக்கு வருமானம் தான். அவை அது எல்லாத்தையும் கூட்டி வாரதைத்தான் நாங்கள் உண்மையாக சொல்றது மெய் வருமானம். அதுதான் அந்த உண்மையான வருமானம் அவருக்கு. அவர் செலவழிக்காம வேற பயன்களை அடைஞ்சு கொண்டிருந்தா அதுக்கும் ஒரு வேல்யூவை போட்டு நாங்கள் பார்க்கணும் வருமானமாக. இப்ப சில நேரங்கள்ல அவர் மாமா வீட்டிலேயே சாப்பிடுறாரு இரவில்லை என்று சொன்னா அவர் அதுக்கு காசு கொடுக்கலையேன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு காசை போட்டு நாங்கள் அதோட கூட்டணும். அப்ப உண்மையின்படி அவருக்கு 26,000-27,000 ரூபாவுக்கு அவரால் இயலாது அப்படி வாழுவதற்கு. ஆனாலும் வெளியில கேட்டா என்ன சொல்லுவார், 27,000 ரூபாய் எனக்கு வருமானம், நான் அதுல சமாளிக்கின்றேன். அவரது கூட்டி பார்த்தால் அவருடைய உண்மையான வருமானம் 40,000 இருக்கும். அந்த 40,000 தான் நாங்கள் இங்க மெய் வருமானம் என்று சொல்லுகின்றோம். அப்ப அதைத்தான் நாங்கள் இங்க கால்குலேட் பண்ணி கதைக்க வேண்டும். அடுத்தது பொதுவிலை மட்டத்தின் போக்கு. பொதுவிலை மட்டத்தின் போக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது பொதுவிலை மட்டம் உயர்வடைந்து செல்லுகின்ற போது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் அதிகரிக்கும். மாறாக பொதுவிலை மட்டம் குறைவடைந்து செல்லுமாயின் பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் குறைவடையும். அப்ப பொதுவிலை மட்டம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் உண்மையில பாதுகாப்பு நோக்க கேள்வி மட்டும் இல்ல, எல்லா கேள்வியும் பணத்திற்கான கேள்வியும் பொதுவிலை மட்டத்தோடு தொடர்பட்டதாகத்தான் இருக்கும். உத்தேச நோக்க கேள்வி அது சேமி பண்றபடியா பொதுவிலை மட்டத்தில எதிர்கணிய தொடர்பை காட்டலாம். இப்ப என்னன்னா பொதுவிலை மட்டம் அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியும் பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் கூடுதலாக நாங்கள் காசை ஒதுக்கும் பொழுது உத்தேச நோக்க கேள்விக்காக நாங்கள் வைத்திருக்கின்ற பணம் குறைவாக இருக்கலாம். அப்ப இது பொதுவிலை மட்டத்தின் போக்க குறிக்கின்றது. அப்ப வட்டி வீதம் உத்தேச நோக்க கேள்வியை தொடர்பட்டதாக இருக்கும். அப்ப வட்டி வீதம் கூடுதலாக இருக்கும் பொழுது உத்தேச நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். இரண்டு எல்லாத்தையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். வட்டி வீதம் உயர்வாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே இருந்த காசு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் என்றபடியா எங்கள்கிட்ட கையில காசு இருக்காது. அப்ப உத்தேச நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கேள்வி குறைவாக இருக்கும். ஆனால் வட்டி வீதம் குறைவாக இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் வட்டி வீதம் கூடும் என்று போட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம கையில காசு வச்சிருப்போம். அவை வட்டி வீதம் குறையும் பொழுது உத்தேச நோக்க கேள்வி குறைவாகத்தான் இருக்கும். சாரி, வட்டி வீதம் குறைவாக இருக்கும் பொழுது உத்தேச நோக்கத்துக்காக வைத்திருக்கிற கேள்வி கூடுதலாக இருக்கும். அப்ப அடுத்தது பணத்தின் வகைகள். அப்ப என்னென்ன மாதிரி பணம் இருக்குன்னு முதல் நாங்கள் இங்க பார்ப்போம். அப்ப லீகல் டெண்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். சட்ட பணம் அல்லது சட்ட இருமதி பணம் அல்லது காசு, லீகல் டெண்டர் சொல்லுவோம். பொருளாதாரம் ஒன்றினது அரசினது சட்ட அங்கீகாரத்திற்கு அமைவாக மத்திய வங்கியிலால் வெளியீடு செய்யப்படும் தாழ்குற்றி நாணயங்களை சட்ட இரும பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதற்கு அரசின் சட்ட அங்கீகாரம் காணப்படுவதால் இது பூரண திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக காணப்படும். அப்ப இதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கின்றபடியா இந்த தாழ்குற்றி நாணயங்கள் அதுதான் 100% திரவத்தன்மை உடையவை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப சட்ட பணம் அல்லது சட்ட இருமதி பணம் அல்லது காசு என்று சொல்றது குத்தி தாழ் காசு நாணயங்களை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப எந்தவித பெறுமதியும் என்ற கடதாசை உயர்ந்த பெறுமதி உள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? அப்ப எந்தவித பெறுமதியும் இல்லாத ஒரு கடதாசி உயர்ந்த பெறுமதி உள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம் என்னென்று சொன்னால், தற்போது பொருளாதாரங்களில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தாழ் நாணயம் எந்தவித பணப்பிரதிநிதியும் மற்ற ஒரு கடதாசி ஆகும். இருப்பினும் இது உயர் திரவத்தன்மை உள்ள பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை காரணம் அது கொண்டுள்ள சட்ட அங்கீகாரமாகும். அவ மத்திய வங்கி சொல்லி இருக்குது, இது நீங்கள் காசாக பயன்படுத்தலாம், இதை கொடுத்து எந்த ஒரு பொருட்கள் சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தங்குதடை இல்லாம யாரும் பயன்படுத்திவிடும் என்று சொல்லும் பொழுது அது
பணமாக மாறுகின்றது, சட்ட அங்கீகாரத்தை கொண்டிருக்கின்றது. அப்படி சட்ட அங்கீகாரம் இல்லாத பட்சத்தில் அது வெறும் கடதாசி தான். அப்ப இந்த பணத்தை வச்சுக்கொண்டுதான் இங்க நிறைய கதைகள், நிறைய பேச்சுக்கள், பணம் இல்லா உலக வாழ்க்கை இல்ல, அப்படி இப்படி என்றெல்லாம் நிறைய கதைகள், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்றது எல்லாம் இதைத்தான், அந்த சட்ட அங்கீகாரத்தை தான். அடுத்தது வங்கி பணம் அல்லது காசோலை அல்லது கேள்வி வைப்பு. அப்ப வணிக வங்கிகளால் பொதுமக்களின் பெயர்களில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளே வங்கி பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப வணிக வங்கிகளில் பொதுமக்களின் பெயர்களில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகள் என்பது கரண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடைமுறை வைப்புகள்ல இருக்கிற காசைத்தான் நாங்கள் வங்கி பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இக்கேள்வி வைப்புகள் மீது காசோலை எழுதுகின்ற உரிமையினை வணிக வங்கிகள் வழங்கி உள்ளமையினால் இக்காசோலையை பணமாக மாற்றி கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்த முடியும், அல்லது காசோலையே நேரடியாக கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தலாம் என்பதால் இது வங்கி பணமாக கருதப்படுகின்றது. ஆகவே இது சட்டப்பணத்துக்கு அடுத்ததாக உயர் திரவத்தன்மை கொண்ட பணமாக இருக்கின்றது. அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற காசு பணத்துக்கு அடுத்ததாக நாங்கள் கதைக்கிற வங்கி பணம் அல்லது காசோலை அல்லது கேள்வி வைப்பு நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இது ஏன் அப்படி வருகின்றது என்று சொன்னால், செக் புக்ஸ அந்தந்த வங்கிகள் தங்களது கணக்கு பேணுபவர்களுக்கு செக் புக்கை இஷ்யூ பண்ணும், அதுக்குரிய சார்ஜஸை கழிச்சு கொண்டு செக் புக்கை இஷ்யூ பண்ணும். அப்படி இஷ்யூ பண்ணும் பொழுது அதை அந்த கணக்கை வைத்திருப்பவர் காசோலைகளை எழுதி வங்கியில் கொடுத்து அந்த காசையை மாற்றி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அந்த காசோலையை வேறொருவருக்கு பணம் மாதிரி கொடுக்கலாம், அதை வேறொருவர் கொண்டு போய் வங்கியில மாத்தி எடுக்கலாம். அப்ப இப்படியாக அந்த காசோலை இயங்குவதால் நாங்கள் அந்த காசோலையை பணமாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த திரவத்தன்மை என்ற விடயத்தில் நாங்கள் சட்ட ரீதியான பணத்துக்கு அடுத்ததாக கூடுதலான திரவத்தன்மை உள்ள ஒரு பணமாக நாங்கள் இந்த காசோலையை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்ப மேலும் இந்த சட்ட பணத்துக்கு அடுத்ததாக உயர் திரவத்தன்மை கொண்ட பணமாக இது கருதப்படுகின்றது. அப்ப போலி பணம் பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற தவணை வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் உள்ளடக்கியது போலி பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப போலி பணம் என்பது வங்கிகளிலே பிரதானமாக வைக்கப்படும் இந்த வைப்புகள், டிபாசிட்ஸ்ல கரண்ட் அக்கவுண்ட் டிபாசிட்ஸ் தவிர பிக்ஸ் டிபாசிட்ஸ் பிளஸ் சேவிங் டிபாசிட்ஸ நாங்கள் தவணை வைப்புகள் சேமிப்பு வைப்புகளை போலி பணம் என்று சொல்லுகின்றோம். அப்ப சேமிப்பு வைப்புகளை நாங்கள் பணத்தின் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால், வங்கியில் எதுவித முன்னறிவித்தலும் இன்றி வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீட்டுக்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், வங்கியில உள்ள பணத்தை மீட்டுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தால நாங்கள் அதையும் பணமாக எடுக்கின்றோம். இது தொடர்பாக நான் உங்களுக்கு முதலே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அப்ப முன்னறிவித்தல் இல்லாம இந்த நேரம் முந்தித்தான் அது 7 நாளைக்கு முதல் சொல்லணும், 3 நாளைக்கு முதல் சொல்லணும். அப்படி சொன்னாதான் போய் சேமிப்பு வைப்புல காசு எடுக்கலாம். அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல். இப்ப நான் புக்கை கொண்டு போய் என்னட்ட இருக்கிற காசு தான் வங்கி உடனே கொடுக்கும். அப்ப இப்ப வைப்பில் உள்ள பணத்தினை 24 மணித்தியாலங்களுள் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் இதன் மீது தனியக்க கூற்று அட்டை ATM கார்டு வழங்கப்பட்டுள்ளது. அப்ப இவ்வைப்பில் உள்ள பணத்தினை 24 மணித்தியாலங்களுக்குள் இல்லை, 24 மணித்தியாலங்களும் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் இதன் மீது தன்னியக்க கூற்று அட்டை வழங்கப்படுகின்றது. அப்ப ATM கார்டு இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் வங்கியில் முதலாவது நான் கதைச்சது வங்கியின் ஆபீஸ் டியூரிங் த பேங்கிங் அவர்ஸ்ல நாங்கள் போய் அந்த காசை எடுக்கிறது. ஆனால் இப்ப ATM கார்டு இருக்கிறபடியா 24 மணித்தியாலங்களுக்குள்ள நாங்கள் போய்
எந்த நேரமும் காசை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறபடியா நாங்கள் அதை ஒரு பணமாக கருதுகின்றோம். வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பினை சேமிப்பு வைப்பாக அல்லது கேள்வி வைப்பாக மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். அப்ப வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இதை கொண்டு போய் தவணை வைப்பாக கூட மாத்தலாம், சேமிப்பு வைப்பாக கூட மாத்தலாம். அடுத்தது ஆவணப்படம். நான்காவதா நாங்கள் பார்க்கிறது ஆவணப்படம். ஆவணப்படம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள் தவிர்ந்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவணப்பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது போலி பணம் தவிர்ந்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவணப்பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உதாரணமாக திரைசேரி உண்டியல்கள், வாக்குறுதி பத்திரங்கள் என்பவற்றை நாங்கள் ஆவணப்படம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் திரைசேரி உண்டியல் ஒரு கவர்மெண்ட் கேரண்டி. இங்கிலீஷ்ல சொல்ல போனா சவரின் பில்ஸ். சவரின் உங்களுக்கு அதை பற்றி எந்த வித ஐயமும் இல்லை. அரசாங்கத்தால உத்தரவாதம் செய்யப்பட்ட திரைசேரி உண்டியல். உண்மையில திரைசேரி உண்டியல் என்பது என்ன? அரசாங்கத்துக்கு நாங்க கொடுக்கிற கடன். அரசாங்கம் தனக்கு காசு தேவைப்படுகின்ற போது திரைசேரி உண்டியலை விநியோகித்து உள்நாட்டு சந்தையிலோ வெளிநாட்டு சந்தையிலோ பணத்தை திரட்டி கொள்வதுதான் திரைசேரி உண்டியல் முறைமை. அப்ப திரைசேரி உண்டியல் நாங்கள் விநியோகிக்கும் பொழுது அந்த பணம் அரசாங்கத்துக்கு போன்றது. அப்ப அரசாங்கம் ஒரு நாளும் அதை தராமல் விடாது. ஆகவே வட்டி வீதங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைசேரி உண்டியலுக்கான வட்டி வீதம் மிகவும் குறைவாக இருக்கும். என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கின்ற வட்டி வீதம் வருமானம். அதால மிகவும் குறைவான ஆக குறைந்த வட்டி வீதம் திரைசேரி உண்டியல்களுக்குரிய வட்டி வீதமாகத்தான் இருக்கும். அப்ப கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம். அப்ப விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடியதும் வருமானம் ஈட்டி தரக்கூடியதுமான சொத்துக்கள் கிட்டிய பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அப்ப எங்கள்கிட்ட காசா இல்லை அந்த பணம், ஆனா நாங்கள் ஏதோ ஒரு வகையில வச்சிருக்கின்றோம். அதை நினைச்சோன்னா காசா மாத்தி கொள்ளலாம் என்று சொன்னா அதை நாங்கள் கிட்டிய பணம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்படி நினைச்சோன்னா காசா மாத்தி கொள்ளும் பொழுது அதுக்கான செலவு குறைவாக இருக்க வேண்டும், மிக குறைவாக இருக்க வேண்டும். உதாரணமாக சேமிப்பு வைப்பு என்று சொன்னால், சேமிப்பு வைப்பிலே நாங்கள் ஒரு விட்ரோலை செய்யும் பொழுது ஏடிஎம் கார்டினூடாக ஒரு 5 ரூபாய் வெட்டுவார்கள். அதே சமயம் நாங்கள் பேங்க்ல போய் இல்லாட்ட ஏடிஎம் கார்டு மூலமாக ஏடிஎம் மிஷின்ல போய் எடுக்கணும் என்றபடியா விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அங்க. அப்ப அது நாங்கள் சேமிப்பு வைப்பு அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். சேமிப்பு சான்றிதழ். சேமிப்பு சான்றிதழ்களும் ஒரு நீண்ட காலத்துக்கு வழங்குற ஒரு சான்றிதழாக இருக்காது. அவை குறுகிய காலத்துக்கு நாங்கள் 3 மாதம் 1 மாதம் 2 மாதம் என்று சேமிப்பு சான்றிதழை வாங்கும் பொழுது அந்த 3 மாதம் முடிந்தவுடன் எங்களுக்கு அதுக்குரிய வட்டியோட அந்த சேமிப்பு சான்றிதழை நாங்கள் பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கின்றபடியால் அதையும் நாங்கள் கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப திரைசேரி உண்டியல் நான் இப்ப சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்காக நாங்கள் கொடுக்கின்ற கடன், அது குறைஞ்சது 3 மாத கடன்களாக இருக்கின்றன. அவை 3 மாதம் முடிந்தவுடன் அதுக்குரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். அந்த திரைசேரி உண்டியலை நாங்கள் விநியோகிக்கும் பொழுது எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வட்டியை தந்துதான் அதை வாங்குவார்கள். உதாரணமாக ஒரு திரைசேரி உண்டியல் 100 ரூபாய் பெறுமதியானது என்று சொன்னால் அதனுடைய 3 மாத வட்டியை கழித்து 97 ரூபாயோ 98 ரூபாய்க்கு தான் எங்களை தர சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் 98 ரூபாயை கொடுக்கணும், எங்களுக்கு 100 ரூபாய் பத்திரம் தரப்படும். அப்ப 3 மாதம் முடியல எங்களுக்கு 100 ரூபாய் தருவீங்க. அதாவது அந்த கழிவு என்று சொல்றது, வட்டியை நாங்கள் முதலே என்ஜாய் பண்றோம், அது ஒரு கழிவு. அப்ப அப்படித்தான் அந்த திரைசேரி உண்டியல்ல எங்களுக்கு பணம் கிடைக்கின்றது, வருமானம் கிடைக்கின்றது. அதே சமயம் அது ஒரு நிச்சயமான ஒரு வருமானம், நிச்சயமா அந்த பணம் கிடைக்கும் என்றபடி அதை நாங்கள் கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது வைப்பு சான்றிதழ். வைப்பு சான்றிதழ்களும் அதே மாதிரி தான், சேமிப்பு சான்றிதழ் மாதிரியே தான்.
தவணை வைப்பு கிட்டிய பணம் ஒன்று பணத்தின் பரிமாற்ற உடல் தொழிற்பாட்டினை நேரடியாக புரியாது, ஆனால் சிறந்த ஒரு பெருமான திரட்டு சாதனமாக தொழிற்படும். அப்ப இவையெல்லாம் கிட்டிய பணமாகத்தான் கருதப்படுகின்றது. தவணை வைப்பும் அதே மாதிரி தான். நிச்சயமாக அந்த காலம் முடியும் பொழுது எங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். அப்ப விருப்பு பணம், அப்ப விருப்பு பணம் என்றால் என்னென்று சொன்னால், சட்டப்பணம் தவிர்ந்த பரஸ்பரம் இருசாராரின் விருப்பத்தின் அடிப்படையில் பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு சாதனமும் விருப்பு பணம் எனப்படும். உதாரணம் காசோலை, வாக்குறுதி பத்திரங்கள். அப்ப சட்டப்பணம் தவிர்ந்த கடன் கொடுத்தவனும் கடன் எடுத்தவன். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வேண்டும் பொழுது நான் செக்கை கொடுக்கின்றேன், இந்த செக்கை 1 மாதத்தால நீங்கள் மாத்தி எடுங்க. அப்ப சட்டப்பணம் தவிர்ந்த பரஸ்பரம் இருசாராரின் விருப்பத்தின் அடிப்படையில் எனக்கும் அந்த கடனை தாரவருக்கும் இடையிலே இந்த காசோலை இருக்கின்றது. அப்ப இந்த காசோலையும் விருப்பு பணம் என்பது விருப்பு பணம் என்று நாங்கள் கூறிக்கொள்ளுகின்றோம். அடுத்தது பதிலீட்டு பணம். பணத்துக்கு பதிலாக நாங்கள் பாவிக்கிறத பதிலீட்டு பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப பணத்துக்கு பதிலாக பணத்தின் பரிமாற்ற ஊடக தொழிற்பாட்டை புரியக்கூடியதும் பெருமான திரட்டு சாதனமாக தொழிற்படக்கூடியதுமான இலத்திரனியல் சாதனம் கடன் அட்டை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இவ்வாறான பணத்தின் வகைகள் இருக்கின்றன. பணம் என்பது குத்தி நாணயம், தாழ் நாணயம் என்பதை தவிர கிட்டிய பணமாகவும் போலி பணமாகவும் பல்வேறு வடிவங்களில் பணமும் பணத்துக்கு சமமான இடத்திலே உள்ள விடயங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்த்தோம். அதாவது ஒரு சின்ன செலவுகளோட நாங்கள் அதை பணமாக மாற்றி கொள்ளலாம். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பண நிரம்பல் அல்லது பண வழங்கல் அல்லது நாணய கூட்டுக்கள். குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றில் அரசு மத்திய வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள அல்லது சுற்றோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் எனப்படும். அப்ப பொருளாதாரம் ஒன்றில் அரசாங்கம், மத்திய வங்கிகள், அப்ப மத்திய வங்கிட்ட இருக்கிற பணம் நாங்கள் பணமாக கருதுவதில்லை. அரசாங்கத்திட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. ஏனென்று சொன்னா அரசு தனக்கு அந்த காசை வச்சிருப்பது இல்லை, அதை ஏதோ ஒரு வகையில செலவழிப்பதற்காகத்தான் வைத்திருக்கின்றது. அதனால அரசாங்கம் வைத்திருக்கிற பணத்தை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. அதே போல் வணிக வங்கிகள்கிட்ட இருக்கின்ற பணத்தை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. ஏனென்றால் வணிக வங்கிகள் பொதுமக்கள் கேட்டா கொடுப்பதற்காகத்தான் பணத்தை வைத்திருக்கின்றார்கள். அவை வணிக வங்கிகள்ல இருக்க அந்த கேள்வி வைப்புகள்ல இருக்கிற பணத்தை பொதுமக்களோட பணமா நாங்கள் எடுப்போம். என்னென்னா காசோலைகளை பயன்படுத்துற படிக்கா. அப்ப காசோலையை பயன்படுத்தக்கூடிய அந்த கேள்வி வைப்புகளும் பொதுமக்கள்கிட்ட இருக்கின்ற தாழ் நாணய குற்றிகளையும் தான் நாங்கள் பண நிரம்பலாக கொள்ளுகின்றோம். அப்ப இங்கு பொதுமக்கள் எனப்படுவது தனியார் நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளை குறிக்கும். அப்ப இங்க நாங்க பொதுமக்கள் என்று சொல்வது தனியார் நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளை குறிக்கும். அப்ப அரசு மத்திய வங்கி வணிக வங்கிகளிடம் உள்ள பண நிரம்பலில் உள்ளடக்கப்படவில்லை. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அப்ப பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல அரசாங்கம். அரசாங்கம் பணத்துக்கான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. ஒவ்வொரு நிதியாண்டிலும் அரசு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதாரத்திற்குள் செலவீனங்களை மேற்கொள்வதற்காகவே பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துகிறது. இதனாலேயே அரசிடம் உள்ள பணம் பண நிரம்பலுக்குள் உள்ளடக்குவதில்லை நாங்கள். அப்ப மத்திய வங்கி
அப்ப மத்திய வங்கி நாணயத்தை வெளியிடுகின்ற நிறுவனமே அன்றி பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. அப்ப மத்திய வங்கி வந்து பணத்தை வெளியிடுற நிறுவனமே ஒழிய பணத்துக்கான கேள்வியை ஏற்படுத்துகிற நிறுவனம் அல்ல. இதனால் மத்திய வங்கியிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் சேர்க்கப்படுவதில்லை. அடுத்தது வணிக வங்கிகள். அப்ப வணிக வங்கிகள் என்று நாங்கள் கூறுவது வந்து தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி பணத்தின் கேள்வியை ஏற்படுத்துவதில்லை. தன்னுடைய வாடிக்கையாளர் கோருகின்ற போது அவர்களின் வைப்புகளை மீள வழங்குவதை நோக்கமாக கொண்டே பணத்தை பணமாக வைத்திருக்கின்றன. இதனாலேயே வணிக வங்கிகளிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்ளடக்குவதில்லை. அப்ப இப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்கோ, ஏன் நாங்கள் அரசாங்கத்திட்ட இருக்கிற பணத்தை நாங்க பணமாக கருதுவதில்லை? மத்திய வங்கியிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. அதே சமயம் வணிக வங்கிகளிடம் இருக்கும் பணத்தை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. ஏன் என்பது உங்களுக்கு இதுல பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்ப இலங்கையின் பண நிரம்பல் பாகுபாடு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இலங்கையின் பண நிரம்பல் பாகுபாடு. அப்ப இலங்கையின் பணச்சந்தையின் விரிவாக்கம், வங்கி தொழில் விரிவாக்கம் மற்றும் பணமாக பயன்படுத்துகின்ற சாதனங்களை கொண்டுள்ள திரவத்தன்மைக்கு ஏற்ப இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் பண நிரம்பலை பின்வருமாறு வகைப்படுத்தியுள்ளது. அப்ப பாருங்க, பண நிரம்பலை மத்திய வங்கி என்னென்ன மாதிரி வகைப்படுத்தி இருக்கின்றன என்பதை நீங்கள் பாருங்கள். மிக குறுகிய பண நிரம்பலை நாங்கள் M1 என்று சொல்லிக் கொள்கின்றோம். குறுகிய பண நிரம்பலை M1 என்று சொல்லுகின்றோம். விரிந்த பண நிரம்பலை M2B என்று சொல்லுகின்றோம். சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பலை M2B. விரிந்த பண நிரம்பலம் சீராக்கம் செய்யப்பட்ட பண நிரம்பலம் கிட்டத்தட்ட ஒன்றுதான், M2B என்று சொல்லுகின்றோம். அதிவிரிந்த பண நிரம்பல M4 என்று சொல்லுகின்றோம். அவ மிக குறுகிய பண நிரம்பலை நாங்கள் பார்ப்போம். குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் அரசாங்கம், மத்திய வங்கி, வணிக வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் சுற்றோட்டத்தில் உள்ள தாழ் குற்றி நாணயங்களை மிக குறுகிய பண நிரம்பலாக மாத்திரம் நாங்கள் கருதுகின்றோம். அப்ப அரசாங்கம், மத்திய வங்கி, வணிக வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் சுற்றோட்டத்தில் இருக்கிற தாழ் குற்றி நாணயங்களை மட்டும்தான் நாங்கள் குறுகிய பண நிரம்பலாக சொல்லுகின்றோம். இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற பணத்தில் பூரண திரவத்தன்மை கொண்ட பணம் MO ஆக கருதப்படுகின்றது. அப்ப MO என்பது மிக குறுகிய பணம். அது வந்து பொதுமக்களிடமே மட்டுமே இருக்கின்ற தாழ் குற்றி நாணயங்களை சொல்லுகின்றோம். குறுகிய பண நிரம்பல். குறுகிய பண நிரம்பல் என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அரசு வங்கித்துறை தவிர்த்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள சட்ட விருப்பமான தாழ்குற்றி நாணயங்களே பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளையும் உள்ளடக்கிய மொத்த பணமே குறுகிய பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப குறிப்பிட்ட காலப்பகுதியில் அரச வங்கித்துறை தவிர்த்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள சட்ட இருமப்பணமான தாழ்குற்றி நாணயங்களே பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளை உள்ளடக்கிய மொத்த பெருமானமே குறுகிய பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். M1. சுருக்கமாக சொல்ல போனா M1 என்பது நாங்கள் முதல் பார்த்த மிக குறுகிய பண நிரம்பல் சக கேள்வி வைப்புகள். கேள்வி வைப்புகள்ல இருக்கிற பணம். அடுத்தது விரிந்த பண நிரம்பல் M2. அப்ப விரிந்த பண நிரம்பல் என்பது என்ன? குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதாரத்தில் உள்ள குறுகிய பண நிரம்பல் M1 என்பது உடன் பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கியில் பேணப்படுகின்ற சேமிப்பு தவணை வைப்புகளையும் உள்ளடக்கியது விரிந்த பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப M1 என்பது என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதோட நாங்கள் சேமிப்பு தவணை வைப்புகளை கூட்டினா, அதாவது போலி பணத்தை கூட்டினா எங்களுக்கு கிடைக்கிறது M2.
அப்ப கிட்டிய பணம் என்பது போலி பணம் ஆவண பணத்தையும் சேர்த்தது, அது உங்களுக்கு தெரியும். அப்ப சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், உள்நாட்டு நாணய வங்கி பிரிவு இலங்கையின் பண நிரம்பலை பாதிப்பதை போன்று வெளிநாட்டு வங்கி பிரிவும் பண நிரம்பலை பாதிக்கின்றது. இதனால் வெளிநாட்டு வங்கி பிரிவையும் உள்ளடக்கியதாக 1998 முதல் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு பண நிரம்பல் பாகுபாடு M2B என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இது பின்வரும் விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். அதாவது M2 என்று நாங்கள் சொன்ன M1 என்ற பணத்தோட நாங்கள் போலி பணத்தை கூட்டினா கிடைக்கின்றது M2. இந்த M2ஓட உள்நாட்டிலே உள்ள NRFC அக்கௌண்ட்டும் வெளிநாட்டவர்கள் உள்நாட்டிலே வைப்பில் இட்டுள்ள NRFC அக்கௌண்ட். NRFC அக்கௌண்ட் என்பது நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி, பதியாதார் சேமிப்பு வெளிநாட்டு சேமிப்பு கணக்குகள். நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த NRFC கணக்கையும் ஒவ்வொரு வங்கிகளிலுமே FCBU யூனிட் ஒன்று இருக்கும், ஃபாரின் கரன்சி பேங்கிங் யூனிட் ஒன்று இருக்கும், ஃபாரின் கரன்சி பேங்கிங் யூனிட். அந்நிய செலாவணி வங்கி பிரிவு என்று ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் கூட்ட வாரது M2B. அதுல உள்ள காசும் பண நிரம்பலாக கருதப்படுவதால் அதையும் நாங்கள் கூட்ட கிடைப்பது எங்களது M2B. அப்ப இங்க பாருங்க, NRFCக்கு ஒரு குறிப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. NRFC என்பது உள்ள வைப்புகளில் 50% வெளிநாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்களால் பேணப்படுகின்றது. இவர்கள் நாடு திரும்பியதும் இவற்றை உயர் பணமாக பெற்று கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துவதால் இது பண நிரம்பில் ஒரு கூறாக கருதப்படுகின்றது. அப்ப இவங்க வெளிநாட்டிலிருந்து இருக்கேயோ வெளிநாட்டிலிருந்து இருக்கேக்க ஃபாரின் கரன்சியா காசை அனுப்பி ஃபாரின் கரன்சிலே இந்த காசை வச்சிருப்பினோம். அப்ப காலம் முடியும் பொழுது அந்த எல்லாவற்றால் இங்கே வரும் பொழுது அவர்கள் அந்த பணத்தை உள்நாட்டு நாணயமாக மாற்றி அதை பயன்படுத்துவார்கள். அப்ப அப்படி பயன்படுத்தப்படுவதால் அதை நாங்கள் பண நிரம்பலுக்குள் உள்ளடக்க வேண்டி உள்ளது. அப்ப அடுத்தது FCBU. அப்ப இவ்வைப்புகளை இலங்கை மத்திய வங்கி வெளிநாட்டு சொத்துக்களாக அன்றி உள்நாட்டு சொத்துக்களாகவே கருதுகின்றது. இதனாலேயே இதுவும் பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப FCBU என்பது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வங்கியிலையும் FCBU யூனிட் உள்ளது, வெளிநாட்டு வங்கி வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவு. அப்ப இதுல இருக்கிற காசும் உள்நாட்டு சொத்தாகத்தான் வங்கி மத்திய வங்கி கருதுவதால் அதையும் அந்த பணத்துக்குள்ளே சேர்க்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அதிவிரிந்த பண நிரம்பல். அதிவிரிந்த பண நிரம்பல் அப்ப இலங்கையின் பண நிரம்பலே சட்ட உரிம பணம் வர்த்தக வங்கியிடம் உள்ள பொதுமக்களின் வைப்புகள் மாத்திரமன்றி உரிமை பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனியிடம் உள்ள வைப்புகளும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதனால் இவற்றையும் உள்ளடக்கியதாக இலங்கை மத்திய வங்கி 2002ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு பண நிரம்பலின் பாகுபாடே M4 எனப்படுகின்றது. அப்ப M4 என்பது நாங்க இவ்வளவு நேரம் காய்ச்சி கொண்டிருந்தோம், வணிக வங்கிகள்கிட்ட வர்த்தக வங்கிகள்கிட்ட கேள்வி வைப்புகள் வச்சிருக்கிற வங்கிகள்கிட்ட காசை மட்டும்தான் நாங்கள் பணமாக கருதி கொண்டிருந்தோம். அந்த வங்கியில இருக்கிற கேள்வி வைப்புகளை நாங்கள் M1 என்று பார்த்தோம். அந்த வங்கியில இருக்கிற சேமிப்பு வைப்புகள் தவணை வைப்புகளை M2 என்று நாங்கள் பார்த்தோம். அதையும் M1 சேர்த்தா வர்றது M2. அப்ப இந்த NRFCல இருக்கிற காசு FCBUல இருக்கிற காசுகளை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சொல்லுகின்றோம் M2B என்று. அப்ப அடுத்ததாக அதிவிரிந்த பண நிரம்பலுக்குள்ள பார்க்கும் பொழுது இந்த M2Bயோட உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள்கிட்ட இருக்கிற வைப்புகளையும் நிதி கம்பெனிகள்கிட்ட இருக்கிற வைப்புகளையும் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் என்றா என்ன? சில வங்கிகள் இருக்கின்றன, அவை
கேள்வி வைப்புகளை ஏற்றுக்கொள்ளாத, கேள்வி வைப்புகள் இல்லாத சில வங்கிகள் இருக்கின்றன. அந்த வங்கியில லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் என்று நாங்கள் சொல்றோம், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கி என்று சொல்லுகிறோம். உதாரணமாக தேசிய சேமிப்பு வங்கி, இப்பொழுது இலங்கை சேமிப்பு வங்கி ஒன்றும் வந்திருக்கு, ஸ்ரீலங்கா சேவிங் பேங்க். அது தவிர சனச வங்கி, அப்ப இவையெல்லாம் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள். அப்ப இவியல் ஒரு நாளும் கேள்வி வைப்புகளை பொதுமக்களுக்காக வைத்திருப்பதில்லை. அப்படி கேள்வி வைப்புகளை வைத்திருந்தா அவை வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளாக மாறிடும். ஆகவே இவை சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளா இருக்கின்றபடியால் இந்த வங்கியில இருக்கிற வைப்புகளை நாங்கள் M4 என்ற பணத்துக்குள்ளே அடக்குகின்றோம். அப்ப நிதி கம்பெனிகளிடம் உள்ள வைப்புகளை நாங்கள் அதுக்குள்ளே அடக்குகின்றோம். ஆகவே இப்படியாக M0 என்றால் என்ன, M1 என்றால் என்ன, M2 என்றால் என்ன, M2B என்றால் என்ன, M4 என்றால் என்ன என்று நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். அப்ப கீழே உள்ள கணக்கை பாருங்கள். இந்த கீழே உள்ள கணக்கை நான் ஒரு 5 நிமிடம் தருகின்றேன். இந்த கீழே உள்ள கணக்கை பார்த்து நீங்கள் கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு நீங்கள் விடையை கண்டுபிடியுங்கள். இந்த கணக்கை இப்பொழுது நீங்கள் செய்யும்படி நான் கேட்கின்றேன். ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பண நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள். அப்ப பண நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன என்று சொன்னால், சட்டப்பணம் அல்லது வெளியீட்டு பணம். சட்டப்பணம் வெளியீட்டு பணம் என்பது நாட்டினது சட்டப்பண வெளியீடு அதிகரிக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும். மாறாக சட்டப்பண வெளியீடு குறைவடைகின்ற போது பண நிரம்பல் குறைவடையும். அப்ப நாட்டினது சட்டப்பண வெளியீடு அதிகரிக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும். மாறாக சட்டப்பணம் குறைவடையும் பொழுது பண நிரம்பல் குறைவடையும். அப்ப சட்டப்பணம் வெளியீட்டு பணத்தை யார் வெளியிடுறது? மத்திய வங்கி. அவை மத்திய வங்கி வெளியிடும் பொழுது மத்திய வங்கி சட்டப்பணத்தை கூடுதலாக வெளியிட்டுதுன்னா நாட்டுல பண நிரம்பல் அதிகரிக்கும். மத்திய வங்கி பண புழக்கத்தை குறைச்சது என்று சொன்னால் நாட்டுல பண நிரம்பல் குறைவடையும். அரச மத்திய வங்கியின் உள்நாட்டு வெளிநாட்டு சொத்து மட்டம். அப்ப இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் அரசு மற்றும் மத்திய வங்கியின் இங்க போட்டுக்கணும், அரசு மத்திய வங்கியில அரசு கமா மத்திய வங்கின்னு போட்டுக்கொள்ளுங்க. அரசு கமா மத்திய வங்கி. இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் அரசு மற்றும் மத்திய வங்கியின் உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை பிணையாக கொண்ட நம்பிக்கை நாணய வெளியீட்டை மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை பிணையாக வச்சுதான் நம்பிக்கையில தான் நாணய வெளியீட்டை மேற்கொள்ளுது மத்திய வங்கி. இதனால் இச்சொத்துக்களின் மட்டம் அதிகரிக்கின்ற போது நாணய வெளியீடு பண நிரம்பல் அதிகரிக்கும். இச்சொத்துக்களின் மட்டம் குறைவடையும் போது பண நிரம்பல் குறைவடையும். உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்கள். அடுத்தது வணிக வங்கிகளின் கொடுகடனாக்கம். அப்ப வணிக வங்கிகளின் கொடுகடனாக்கம் என்பது வணிக வங்கிகளின் கடனாக்கம் அதிகரிக்கின்ற போது பண நிரம்பல் அதிகரித்து கடனாக்கம் குறைவடைகின்ற தன்மையைத்தான் இதுல குறிக்கின்றது. அப்ப வணிக வங்கிகளின் கடனாக்கம் அதிகரிக்கின்ற போது பண நிரம்பல் அதிகரிக்கும்.
கடனாக்கம் குறைவடைகின்ற போது நாட்டின் பண நிரம்பல் குறைவடையும். அப்ப அது என்ன என்பதை நாங்கள் வங்கியல் வர்த்தக வங்கியலை பற்றி படிக்க நாங்கள் அதை படிப்போம். அப்ப நீங்கள் அதை மார்க் பண்ணி வையுங்கோ. வணிக வங்கிகளின் கொடுகடன் ஆக்கம். அப்ப அடுத்தது அரசின் காசு கையிருப்பு மட்டம். அரசின் காசு கையிருப்பு மட்டம் பல்வேறு பொருளாதார தேவைகள் கருதி அரசினால் காசு கையிருப்பு பேணப்படுகின்றது. அப்ப இதற்கு அமைவாக அரசிடம் காசு கையிருப்பு பேணப்படுகிறது என்று சொன்னால், இதற்கு அமைவாக அரசிடம் காசு கையிருப்புகள் காணப்படுமாயின் புதிய நாணயங்களை வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்ப அரசாங்கத்திட்ட காசு கையிருப்பு இருக்கும் என்று சொன்னா புதிய நாணயங்களை நாங்கள் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அரசின் காசு கையிருப்பு மட்டம் குறைவடைந்திருக்கும் என்றால்தான் மத்திய வங்கி புதிய நாணயங்களை வெளியீடு செய்யும். இதனால் நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப அரசின் காசு கையிருப்பு மட்டம் கூடுதலாக இருக்கும் பொழுது பண நிரம்பல் குறைவாக இருக்கும். அரசின் காசு கையிருப்பு மட்டம் குறைவாக இருக்கும் பொழுது பண நிரம்பல் அதிகரித்து காணப்படும். அடுத்தது நிதிசார் வெளிநாட்டு கடன்கள். அப்ப அரசு பல்வேறு பொருளாதார தேவைகள் கருதி அந்நிய செலாவணி வடிவிலான வெளிநாட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போது நாட்டினது வெளிநாட்டு ஒதுக்கங்கள் அதிகரிப்பதனால் அதனை பிணையாக கொண்ட மத்திய வங்கியின் நம்பிக்கை நாணய வெளியீடு அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப அரசு பல்வேறு பொருளாதார தேவைகள் கருதி அந்நிய செலாவணி வடிவிலான வெளிநாட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போது நாட்டின் வெளிநாட்டு ஒதுக்கங்கள் அதிகரிப்பதனால் அதன் பிணையாக கொண்ட மத்திய வங்கியின் நம்பிக்கை நாணய வெளியீடு அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும். உதாரணமாக இப்படி சொல்லுவோம், அரசாங்கம் ஒரு கடனை பெறுகின்றது உலக வங்கியிலிருந்து, இல்லாட்டா ஏடிபி என்று சொல்லப்படுகின்ற ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து ஒரு கடனை பெறுகின்றது. இல்லாட்டா ஜப்பான் நாடு ஒரு சீனா ஒரு கடனை கொடுக்கின்றதுன்னு சொல்லுவோம். சீனா ஒரு மில்லியன் US$ கடனாக கொடுக்குது என்று சொல்லும் பொழுது அந்த $1 மில்லியன் எங்களோட நாட்டுக்கு வரும்பொழுது மத்திய வங்கியில இருக்கிற அரசாங்கத்தின் கணக்குல செலவு வைக்கப்படும். அப்ப அரசாங்கத்துக்கு $1 மில்லியன் கிடைத்துள்ளது. அப்ப அப்படி கிடைத்திருக்கும் பொழுது அரசாங்கம் உள்நாட்டுல அந்த காசை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. கடன் பெற்றது உள்நாட்டுல ஏதோ ஒரு விடயத்துக்கு செலவழிக்கும். அப்ப நீங்க $1 உள்நாட்டுல வச்சு செலவழிச்சு கொண்டு நிக்கலுமா? இயலாது. அப்ப $1 இலங்கை காசுக்கு மாற்ற வேண்டும். அப்ப $1 மில்லியன் வந்திருக்கின்றது. அது ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கத்தின் கணக்கு மத்திய வங்கியில இருக்கும். அந்த மத்திய வங்கியில இருக்கின்றது. அப்ப அரசாங்கம் சொல்லும், இப்ப மத்திய வங்கிட்டு எனக்கு இலங்கை காசு வேணும், அதுக்குரிய இலங்கை காசை தான் என்று சொல்லும் பொழுது $1 மில்லியன் அமெரிக்க $200 படி பார்த்தா 200 மில்லியன் இலங்கை ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்றது மத்திய வங்கியினால். அப்ப இங்க என்ன நடக்கின்றது? ஒரு நாட்டின் வெளிநாட்டு சொத்துக்கள், அதாவது வெளிநாட்டு பணம், ஃபாரின் கரன்சி ரிசர்வ் கூடுகின்றது, ஒதுக்கம் கூடுகின்றது. அதுக்கு நிகராக உள்நாட்டில் பணத்தை கொடுக்க வேண்டி இருப்பதால் உள்நாட்டு பண நிரம்பல் அதிகரிக்கின்றது. அப்ப அடுத்தது மத்திய வங்கியின் பண கொள்கை. அப்ப மத்திய வங்கியின் பண கொள்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மத்திய வங்கியின் நாணய கொள்கை என்றதுதான் அது மானிட்டரி பாலிசி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப மத்திய வங்கியின் நாணய கொள்கை என்பது முக்கியமாக இந்த பண நிரம்பலை கூட்டி குறைப்பதனூடாக பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவதுதான் இந்த மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம். அப்ப இந்த மத்திய வங்கியின் பண கொள்கை பண நிரம்பலை அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு கொள்கையா இருக்குமா இருந்தால் பண நிரம்பல் அதிகரிக்கப்படும். மத்திய வங்கியின் கொள்கை பண நிரம்பலை குறைக்கணும் என்ற ஒரு கொள்கையா இருக்குமா இருந்தால் அந்த பண நிரம்பல் குறைக்கப்படும். ஆனால் இங்கே ஒன்று நாங்க கவனிக்க வேண்டும், மத்திய வங்கியின் பண கொள்கை என்னும் பொழுது அது அடிக்கடி மாற்ற வேண்டி இருக்கு.
ஒருக்கா கூட்ட வேண்டி இருக்கும் பண நிரம்பல, ஒருக்கா பண நிரம்பல குறைக்க வேண்டி இருக்கும். அப்ப இது ஏன் என்று சொல்வோமாக இருந்தால், இது ஏன் என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால், பண நிரம்பல ஒரு ஒப்டிமம் லெவல்ல வச்சிருக்கணும் மத்திய வங்கி. ஒரு குறிப்பிட்ட அளவுல வச்சிருக்கணும் மத்திய வங்கிக்கு. அப்பதான் அந்த பணவீக்கம் ஏற்படாது, பொதுவிலை மட்டங்கள்ல விலைகள் உயர்வடையாம இருக்கிறதுக்கு ஒரு மட்டத்தை பேண வேண்டும். அந்த மட்டத்தை நாங்கள் ஆப்டிமம் லெவல் என்று சொல்லுவோம். அந்த மட்டத்தை பேணுவது சரியான கஷ்டம். அன்னளவாக வச்சிருக்கலாமே ஒழிய எக்ஸாக்ட்லி அந்த மட்டத்தை பேணுவது கஷ்டம். அப்ப ஒருக்கா நாங்கள் ஒரு நாட்டு நிலைமையை பார்ப்போமா இருந்தால் பணம் கூடி இருக்கின்றது என்று சொன்னால் உடனே அந்த கிழமை மானிட்டரி போர்ட் பண கொள்கை நாணய சபையினால் ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டு அதில் பணம் குறைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். புரட்டக்கண ஒரு மாதம் 2 மாதத்தில் அதன் விளைவுகள் தெரிய வரும்போது அந்த பண நிரம்பல் நல்லாக கூடிவிட்டது என்று சொன்னால் உடனடியா பண நிரம்பலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய வங்கி எடுக்கும். அப்படி நடவடிக்கை எடுத்தா 1 மாதம் 2 மாதத்துல பண நிரம்பல் குறைவடையும். அப்ப இப்படியான மத்திய வங்கியின் பண கொள்கைக்கேற்ப பண நிரம்பல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்தது இன்னொன்று நாங்கள் கவனிக்கணும் என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற நாணய கொள்கை வந்து இப்ப கிட்டத்தட்ட 2 வருடமாக இந்த கோவிட் பிரச்சனைகள், அதுக்கு முதல் ஏப்ரல் ஈஸ்டர் அட்டாக், அதோட கொஞ்சம் பிசினஸ்கள் குறைஞ்சு கொண்டு போன காரணத்தினால பண நிரம்பலை கூட்ட வேண்டிய அவசியம் ஒன்று மத்திய வங்கிக்கு ஏற்பட்டு தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை பின்பற்றப்படுகின்றது. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்றால் பணவீக்கத்தை பண நிரம்பலை அதிகரிக்கும் கொள்கைதான் இப்ப கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அவை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னதுல ஏதாவது பிள்ளைகள் இல்லாட்டா சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் தயவு செய்து என்னோடு பகிரலாம். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமா நாங்கள் படித்து விட்டோம். பண நிரம்பல் தொடர்பாக நாங்கள் படித்தோம். பணத்திற்கான கேள்வியில தான் நாங்கள் துவங்கினோம். பணத்தின் வகைகளை பார்த்தோம். பண நிரம்பல்ல பணத்தின் வகைகள் M0, M1, M2, M2B, M4 என்றதை பார்த்தோம். அவற்றை தீர்மானிக்கும் காரணிகளை பற்றி பார்த்தோம். பண நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன. அப்ப ஏதாவது விளங்காம இருந்தால் தயவு செய்து என்ன, நான் அந்த தியரி இந்த பேஜுக்குள்ள போயிட்டேன்னா நீங்கள் ஸ்பீக்கர்ல கழிச்சிங்கன்னா விளங்கும், ஆனா மெசேஜை போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்ப பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையான தொடர்பு என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப அதுக்கு முதல் நாங்கள் பொதுவிலை மட்டம் என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும். அந்த பொதுவிலை மட்டத்தை நாங்கள் பார்ப்பது எப்படியோ இந்த சாப்டரை முடிச்சு போட்டு அடுத்த சாப்டரை நாங்கள் பொதுவிலை மட்டத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப அது மட்டும் நீங்கள் ஏதாவது விளங்கவில்லை என்று சொன்னால் இதோடைய வாங்கோ ஒரு அசம்ஷனை போட்டுக்கொண்டு, இப்ப பொதுவிலை மட்டம் என்னன்னு சொன்னா ஜெனரல் பிரைஸ் லெவல், ஒரு நாட்டில் காணப்படுகின்ற எல்லா பொருட்கள் சேவைகளதையும் பொருட்கள் சேவைகள விலை மட்டத்தை தான் பொது விலை மட்டம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப பண நிரம்பலுக்கும் பொது விலை மட்டத்துக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னால், பொதுவாக பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே நேர்கணிய தொடர்பு நிலவுவதாக கூறப்படுகின்ற போது பொதுமக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்ப பண நிரம்பல் கூடும் பொழுது பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும் பொழுது பண நிரம்பல் கூடும். அப்ப இது ஒரு எழுதப்படாத விதி.
அப்ப பொதுவாக பொதுவிலை மட்டங்கள் அதிகரித்து கொண்டு போகும்போது பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதூடாகத்தான் பொதுவிலை மட்டத்தின் உயர்வை அதிகரிப்பை தடுக்க முடியும். அப்ப அப்படியான வேலைகளை மத்திய வங்கி செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மத்திய வங்கியின் நாணய கொள்கை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப எனவே பண நிரம்பலும் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். அப்ப பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது பண நிரம்பலும் அதிகரிக்கும், பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். எனவே பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியமானது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எவ்வாறாயினும் பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே எத்தகைய தொடர்பு நிலவுகின்றது என்பதை விளக்குவதற்கு பொருளியலாளர்களால் பின்வரும் 2 விதமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்ப பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையே எத்தகைய தொடர்பு நிலவுகின்றது என்பதை விளக்குவதற்கு பொருளியலாளர்களால் பின்வரும் 2 விதமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று நாணய கணிய கோட்பாடு, அடுத்தது காசு நிலுவை கோட்பாடு. அது நாணய கணிய கோட்பாடு இல்லாட்டா பணக்கணிய கோட்பாடு என்று நாங்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டினது பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையே எத்தகைய தொடர்பு நிலவுகின்றது என்பதை விளக்குவதற்கு பேராசிரியர் ஃபிஷர் என்பவரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு தான் நாணய கணிய கோட்பாடு. அப்ப இக்கோட்பாட்டின்படி பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையிலான தொடர்பை விளக்க இவர் பின்வரும் சமன்பாட்டினை முன்வைத்துள்ளார். அப்ப MV சமன் PT, அது ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன், நாணய கணிய கோட்பாடு. அது என்னன்னு சொன்னா MV சமன் PT. அப்ப M என்பது பண நிரம்பலை குறிக்கும், V என்பது பண சுற்றோட்டத்தின் வேகத்தை குறிக்கும், பணத்தின் சுற்றோட்ட வேகம். உதாரணமாக ஒரு ரூபாய் காசு இருக்குதுன்னு சொன்னால், சாரி 1 ரூபாயோ 10 ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னால், அந்த 10 ரூபாய் காசு ஒரு நாளைக்கு எத்தனை பேருடைய கை மாறும்? இப்ப நீங்கள் ஒரு 10 ரூபாய் காசு 100 ரூபாய் காசு இருக்குமென்னு சொன்னால், அதை கொண்டு போய் வீட்டுல வச்சு போட்டிருந்தீங்களே என்று சொன்னால் அது ஒருத்தருடைய கையும் மாறவில்லை அந்த ஒரு நாளில். சில ஒரு மாதத்துக்கு அப்படி வச்சிருந்தீங்கன்னா அது ஒருத்தருடைய கையும் மாறவில்லை. ஆனா நீங்கள் 100 ரூபாயை கொண்டு போய் ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு ரத்தல் பானை வேண்டினீங்கள் என்று சொன்னால், அந்த 60 ரூபாய் வந்து பிறகு அந்த பானை வேண்டுவர் வந்து அவர் தன்னுடைய மூலப்பொருட்கள் வேண்டுவர் அதை கொடுத்திருக்கலாம், இல்லாட்டா அங்கு வேலை செய்யும் ஊழியருக்கு கொடுத்திருக்கலாம். அப்படி ஊழியருக்கு கொடுத்திருந்தா அவர் கொண்டு போய் தன்னுடைய சாப்பாட்டுக்காக அந்த 60 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய சாப்பாட்டுக்காக செலவழிக்கும் பொழுது அந்த 60 ரூபாயும் அதுக்குள்ளே அம்பிடுது. அதுதான் நான் சொல்லுகின்றேன். அப்ப அவர் சாப்பாட்டுக்கு அதை செலவழித்திருக்கலாம். அப்ப சாப்பாட்டுக்கு செலவழிக்கும் போது சாப்பாட்டு கடைக்காரன் அதை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய அரிசி வேண்டுவதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். அரிசி வேண்டவன் அந்த காசை எடுத்து நெல் கொள்ளவனுக்கு கொடுத்திருக்கலாம். நெல் கொள்ளவன் அதை எடுத்து விவசாயிகிட்ட கொடுத்திருக்கலாம். விவசாயி அந்த காசை எடுத்து தன் பிள்ளைன்ற படிப்பு செலவு கொடுத்திருக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேகமாக அந்த குறிப்பிட்ட பிசிக்கல் மணி, பௌதிக காசு எவ்வளவு பேரின் கைமாறுகின்றது என்று சொல்வதைத்தான் பணத்தின் சுற்றோட்ட வேகம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த பணத்தின் சுற்றோட்ட வேகம் கூட கூடத்தான் இந்த பண நிரம்பல் அதிகரிக்கும். இல்லடா சும்மா 1 கோடி ரூபாய சர்க்குலேஷன்ல விட்டுட்டு மத்திய வங்கி இருக்குமாக இருந்தால் அது 1 கோடி ரூபாயாகவே இருக்கும். அதை நாங்கள் எத்தனையோ பேருக்கு கொடுத்து மாற்றும் போது ஒவ்வொருத்தருக்கும் அது பெறவனவும் கொடுப்பனவும் தானே. அவை எவ்வளவு வேகமாக சுத்தி கொண்டு போகின்றதோ அவ்வளவு வேகமாக பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப இது சமன். பண நிரம்பலை நாங்கள் பணத்தின் சுற்றோட்ட வேகத்தால பெருக்க வாரது பொதுவிலை மட்டமாக இருக்கும். பொதுவிலை மட்டத்தோட பொருட்கள் சேவைகள் அளவை பெருக்கணும். அப்ப பொருட்கள் சேவைகளோட குவான்டிட்டி எத்தனை கிலோ அளவோட அதனுடைய பொதுவிலை மட்டத்தை நாங்கள் பெருக்கினோம் என்றால் இந்த பண நிரம்பலுக்கு தர பணத்தின் சுற்றோட்ட வேகத்துக்கு சமமாக இருக்கும். அப்ப நான் மீண்டும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு, MV சமன் PT என்பது ஃபிஷர் என்பவரால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு
கொள்கை, அதை நாங்க நாணய கணிய கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். இதன் மூலம் பொதுவிலை மட்டத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையேயான தொடர்பு எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பண நிரம்பல பணத்திட்ட சுற்றோட்ட வேகம் எத்தனை பேர்கிட்ட கை மாறுகின்றது ஒரு நாளைக்கு அந்த காசு, ஒரு பௌதிக ரீதியான நோட்டோ குற்றியோ ஒரு நாளைக்கு எத்தனை பேரிடம். நான் உங்களுக்கு நல்ல உதாரணம் இப்ப சொன்னேன். அது ஒரே நாளில் மாறுகின்றதா, ஒரு மாசத்தில் எத்தனை பேரிடம் மாறுகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எங்கட கணிப்பீட்டுக்கு எதையும் எடுக்கலாம். 2 நாள்ல எத்தனை பேர்கிட்ட காசு கை மாறுதுன்றதையும் எடுக்கலாம். ஒரு நாள்ல எவ்வளவு பேர்கிட்ட கை மாறுகின்றது என்பதையும் நாங்கள் எடுக்கலாம். அப்ப பண நிரம்பல் தர சுற்றோட்ட வேகம் அது எதுக்கு சமமா இருக்குமெண்டா, பொதுவிலை மட்டத்துக்கும் பொருட்கள் சேவைகளின் அளவுக்கும் அது ரெண்டையும் பெருக்க வாரதுக்கும் சமமாக இருக்கும். பண நிரம்பலை சுற்றோட்ட வேகத்தினால் பெருக்க பெறப்படுவது பொருளாதாரத்தின் மொத்த பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த MV மொத்த பண நிரம்பல் என்று சொல்லுகின்றோம். பொதுவிலை மட்டத்தினே பொருட்கள் சேவைகளின் அளவால் T-ஆல் பெருக்க பெறப்படுவது பணத்திற்கான மொத்த கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பொதுவிலை மட்டத்தினே பொருட்கள் சேவைகளின் அளவால் பெருக்க பெறப்படுவது பணத்திற்கான மொத்த கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மொத்த பண நிரம்பல் பணத்திற்கான மொத்த கேள்விக்கு சமமாக இருக்கும் எனவும் குறிப்பிடுகின்ற ஃபிஷர் இக்கோட்பாட்டை விளக்குவதற்கு பின்வரும் எடுகோள்களை முன்வைக்கின்றார். அப்ப பாருங்க, ஒரு பக்கம் இருப்பது மொத்த நிரம்பல் பண நிரம்பல், ஒரு பக்கம் இருப்பது மொத்த கேள்வி. அப்ப மொத்த கேள்வியும் பண நிரம்பலும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப இதுக்கான உதாரணங்கள் இல்லாட்ட எடுகோள்கள் என்னென்ன இருக்கணும் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், முதலாவது பொருளாதாரம் குறுங்காலமாக இருக்கணும். பொருளாதாரம் நீண்ட காலத்திலே இதை நாங்கள் கணிப்பிடுவது கடினம். ஆகவே ஒரு குறுங்காலம், ஒரு 1 மந்த்துக்கு இதை வடிவா எங்களால கணிப்பிடலாம் என்று சொல்றாரு. அப்ப இந்த 1 மந்த்துக்கும் MV என்றது பணத்திட்ட நிரம்பல் எவ்வளவு நாங்கள் பிடிக்கலாம். அந்த பணம் எவ்வளவு தூரம் கைமாறி இருக்கின்றது என்பதையும் பிடிக்கலாம். ஆகவே அந்த V என்பது ஒரு மாறிலி. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில பணத்தின் சுற்றோட்ட வேகம் மாற்றமடையாது, நிலையாக காணப்படும் என்று அவர் சொல்றாரு. அதான் மாறிலி. அப்ப ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட தான் மாற்றம் அடையாம இருக்கும் என்று சொன்னால், நாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்குரிய கல்குலேஷன் செய்ய போறோம் என்று சொன்னால், அங்கே ஒரு நாளைக்கு 10 பேரிட்ட அந்த காசு கைமாறமெண்டா அடுத்த நாளும் 10 பேரிட்ட தான் கைமாறும். அப்படி 30 நாளும் 300 பேரிட்ட தான் கைமாறும் என்பது எடுகோளாக இருக்க வேண்டும் அந்த ஒரு மாதத்தில். அடுத்தது பொருளாதாரம் நிறை தொழில் மட்டத்தில் உள்ளது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் நிறை தொழில் மட்டத்தில் உள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் பொருட்கள் சேவைகளின் அளவு மாற்றமடையாது. எனவே T ஒரு மாறிலியாகும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப பொருளாதார நிறை தொழில் மட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அங்க வேலையின்மை என்பது இல்லை. அப்ப வேலையின்மை இல்லை என்றால் ஃபுல் கெப்பாசிட்டியில அந்த பொருளாதாரம் இயங்குகின்றது. ஆகவே அப்படி ஃபுல் கெப்பாசிட்டியில் பொருளாதாரம் இயங்கும் பொழுது ஒரு உச்ச நிலையில பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படும். அப்ப உச்ச அளவுல பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படும். அந்த உற்பத்தியில குறைவு ஏற்படாது. அப்ப உச்ச அளவுல பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அது நிலையானதாக இருக்கும். அது ஒரு மாறிலி என்று சொல்லுகின்றார். அப்ப இங்கே MV சமன் PT என்னும் பொழுது M மாறக்கூடியது, V மாறிலி. அதே சமயம் PT என்னும் பொழுது பொதுவிலை மட்டம் மாறியாக இருக்கும். T என்ற பொருட்கள் சேவைகளின் அளவு மாறாம இருக்கும். ஆகவே நாங்கள் லேசா சொல்லிக்கலாம், எம்முக்கும்
பிக்கும் இடையில் உள்ள தொடர்பு. குறுங்காலத்தில் நிறை தொழில் மட்டம் நிலவும் போது வியும் டியும் மாறிலியாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் பண நிரம்பலை அதிகரிக்க அதே விதத்தினால் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும் என்பது ஒரு வெளிப்படை. அப்ப இங்க பாருங்க MV7 PT என்று சொல்லும் போது அங்கே வியும் டியும் மாறிலி என்னும் பொழுது, மாறாமல் இருக்கும் பொழுது எம் மாற மாற பியும் மாறும், பி மாற மாற எம்மும் மாறும். அப்ப பண நிரம்பல் அதிகரிக்க அதே விதத்தினால் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். பண நிரம்பல் குறைவடைய அதே விதத்தினால் பொதுவிலை மட்டமும் குறைவடையும். அப்ப இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. MV7 PT என்ன மாதிரி அது தொழிற்படுகின்றது என்று. அப்ப அடுத்தது நாணய கணிய கோட்பாட்டின் குறைபாடுகள். அப்ப என்னென்ன குறைபாடுகள் இந்த நாணய கணிய கோட்பாட்டில் இருக்கு என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப இவரது கோட்பாட்டின்படி மொத்த பண நிரம்பல் பணத்துக்கான மொத்த கேள்விக்கு சமன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ சில பேர் சொல்லினோம் என்று சொன்னால், இந்த இவரோட கோட்பாட்டின்படி மொத்த பண நிரம்பல் அதாவது எம் என்பது மொத்த கேள்விக்கு சமன். மொத்த பண நிரம்பல் என்பது மொத்த கேள்விக்கு சமன் என்று சொல்லுகின்றார். அதாவது MV என்பது PTக்கு சமன். ஏனெனில் பணம் ஒரு பெருமான திரட்டு சாதனமாக செயற்படுத்துவதனால் பண நிரம்பலில் கணிசமான பகுதி சேமிக்கப்படுகின்றது. அதனை இவர் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கின்ற எம் என்பது பண நிரம்பல் என்பது மொத்த பண நிரம்பலை அவர் இங்கே கருதுகின்றார். ஆனால் எங்களுக்கு தெரியும் பணத்துக்கான கேள்வி 3 விதமானது. அதிலே உத்தேச நோக்க கேள்வி என்பது சேமிப்பை தொடர்பானதாக இருக்கும். அப்ப இந்த பணம் என்பது ஒரு பெருமான திரட்டு அழகாக பயன்படுத்தப்படுவதால் அதை நாங்கள் சேமிக்கின்றோம். சேமிப்புக்கு பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வருமானத்துல கொஞ்சம் காசு சேமிப்பா வைப்பார்களாக இருந்தால் அவர்கள் அந்த பணத்தை கொண்டு இங்கே செலவழிக்க மாட்டார்கள். அப்படி செலவழிக்க மாட்டார்கள் என்னன்னா, பொதுநிலை மட்டத்துக்கும் இந்த மொத்த பண நிரம்பலுக்கும் இடையே தொடர்பு சரியாக இவர் கூறுவது போல் சரியாக இருக்காது. ஏனென்றால் அந்த எம் என்பதில் ஒரு சின்ன லீக் இருக்கு, சேமிப்புக்கு கொஞ்சம் பணம் போயிடும். அப்ப இவரது எடுகோளின்படி இரண்டாவது என்ன சொல்றார் என்று சொன்னா, இவரது எடுகோளின்படி குறுங்காலத்தில் பணத்தின் சுற்றோட்ட பாகம் மாறிலியாக காணப்படும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் குறுங்காலத்தில் யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள் போன்ற காரணிகளால் இது ஏமாற்றம் அடையும். அப்ப இவர் சொல்றாருன்னா, அந்த V என்ற வெலோசிட்டி சுற்றோட்ட வேகம் ஒவ்வொரு நாளும் 10 தான் இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி எங்களால சொல்ல முடியாது. ஏனென்றா ஒரு ஒர்க்கிங் டேயில பணம் வேகமாக கைமாறலாம். அதுவே ஒரு சாட்டர்டே சண்டே என்றா எல்லாரும் வீட்டுல இருப்பினும், அதே மாதிரி இப்ப குறுங்காலத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ்கள் ஏற்படும் பொழுது அந்த வெலோசிட்டி ஒரே மாதிரி நிலையானதாக இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு வாதம் இருக்கின்றது. அப்ப எப்பொழுதுமே பொருளாதாரம் என்பது மூன்றாவது, பொருளாதாரம் என்பது நிறை தொழில் மட்டத்தில் உள்ளது என்பது நடைமுறைக்கு பொருத்தமற்றதாகும். அப்ப பொருளாதாரம் நிறை தொழில் மட்டத்தில தான் எப்பவுமே இருக்கும் என்பது நடைமுறையில நாங்கள் பார்க்க இயலாது. பெரும்பாலான நாடுகள்ல குறை தொழில் மட்டத்தில தான் இருக்கும், அதாவது விலையின்மை என்பது இருக்கும். அப்ப இவர் தன்னுடைய விடயத்தை இலகுவாக விளங்கப்படுத்துவதற்குத்தான் இப்படியான எடுகோள்களை எடுத்திருந்தார். எனவே நடைமுறையில் இல்லாத ஒரு விடயத்தினை எடுகோளாக கொண்டமே ஒரு குறைபாடாகும். நடைமுறையில் இல்லாத ஒரு விடயத்தினை எடுகோளாக கொண்டமே ஒரு குறைபாடாகும். அப்ப அடுத்தது நிறை தொழில் மட்டம் நிலவும் போது T ஒரு மாறிலியாக காணப்படும் என்பதனை ஏற்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது.
இது ஒவ்வொருத்தருடைய வாதங்கள், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கணும். அப்ப நிறை தொழில் மட்டம் நிலவும் போது டீ ஒரு மாறிலியாக காணப்படும் என்பது ஏற்க முடியாது. அதாவது பொருட்கள் சேவைகளின் அளவு நிலையாக இருக்கும் என்றது ஏற்க முடியாது சொல்லினோம். ஏனெனில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் ஆயின் நிறை தொழில் நிலவுகின்ற போதும் பொருட்கள் சேவைகளின் அளவு அதிகரித்து டீ மாற்றம் அடையும் என்று சொல்லப்படுது. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நாங்கள் இதை முதலும் படிச்சிருக்கின்றோம். நிறை தொழில் மட்டம் நிலவும் போது நாங்கள் சொல்லிடாது ஒரு நாட்டுல நிறை தொழில் மட்டம் நிலவும் பொழுது விலை வாய்ப்பின்மை இல்லை, அதால விலையின்மை என்பது இல்லை, அதால மொத்த உற்பத்தி சொல்லுவோம் 1000 யூனிட்ஸ் அந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்படுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. அப்ப நிறை தொழில் மட்டத்தில் 1000 யூனிட் உற்பத்தி செய்யப்படும் பொழுது நாங்கள் சொல்லல அதுக்கு மேல உற்பத்தி செய்யாம தான் இருக்க வேண்டும் என்று ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த உற்பத்தியின் அளவை அதிகரிக்கலாம். அப்ப நாங்கள் சொல்லல ஒரு குறிப்பிட்ட காலத்துல டீ வந்து பொருட்கள் சேவைகளோட அளவு உற்பத்தியின் அளவு வந்து மாற்றமடையாம இருக்கும். அப்ப மாடர்ன் டெக்னாலஜி ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதன் மூலமா உற்பத்தியை அதிகரித்தால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப இவரது முடிவின்படி பண நிரம்பல் அதிகரித்தாலே பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும் என்னும் கூற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இவரது முடிவின்படி பண நிரம்பல் அதிகரித்தாலே பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும் என்று கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் யுத்தம், பொருள் தட்டுப்பாடு போன்ற சந்தர்ப்பங்களில் பண நிரம்பல் அதிகரித்தாலும் பொது விலை மட்டம் அதிகரிக்காம விட்டாலும் பொது விலை மட்டம் அதிகரிக்கும். அப்ப வேற சில காரணிகளும் இருக்கின்றது இந்த பொது விலை மட்டத்தை அதிகரிப்பதற்கு, பண நிரம்பல் மட்டும் இல்லை. அப்ப நீங்கள் இப்படித்தான் எழுதணும், அந்த இவரது முடிவின் கடைசி வரியில வரணும் பண நிரம்பல் அதிகரிக்கா விட்டாலும் பொது விலை மட்டம் அதிகரிக்கின்றது, பண நிரம்பல் அதிகரிக்கா விட்டாலும் பொது விலை மட்டம் அதிகரிக்கின்றது. அது ஏன் என்று சொன்னால் யுத்தம் மற்றும் வேற காரணங்களால பொருள் தட்டுப்பாடு. இப்ப இன்றைக்கு பாருங்க, இலங்கையில வந்து இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் மோட்டார் வாகனங்களோட விலைகள் அதிகரித்துள்ளன. மழை வெள்ளங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மரக்கறிகளோட விலைகள் அதிகரித்துள்ளன. உப உணவுப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற கொத்தமல்லி, மஞ்சள், உளுந்து, பயறு, கவுப்பியான பொருட்களோட இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளதால ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட உற்பத்தி தான் இலங்கையில உள்நாட்டில் இருந்தது. ஆகவே மொத்த கல்வியை சமாளிக்க முடியாத ஒரு உள்நாட்டு உற்பத்தி தான் இருந்தது. வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கின்ற கொத்தமல்லியோ, உளுந்தோ, பயரோ, கவுப்பியோ, இல்லாவிட்டால் மஞ்சள் போன்றவை தடை செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவை எக்கச்சக்கமான விலைக்கு போய்விட்டது. உளுந்து 2000 ரூபாயில் நிற்கிறது, பயிர் 450 ரூபா, கவுப்பி 400 ரூபா, உளுந்து 2000 ரூபா. அப்ப இதுகள் எல்லாம் வேற வேற காரணங்களால் ஏற்படுது, பண நிரம்பல் கூடினத்தால் ஏற்பட்டது அல்ல என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள். அதை நான் இப்ப சொன்ன உதாரணங்களின் மூலம் இப்ப நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். அப்ப அடுத்தது பணத்தின் சுற்றோட்ட வேகம், வெலாசிட்டியை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப குறிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு அலகு நாணயம் இறுதி பொருட்கள் சேவைகளின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு எத்தனை தடவைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதுவே பணத்தின் சுற்றோட்ட வேகம் எனப்படும். அப்ப இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ. நான் இவ்வளவு நேரமும் இதை பற்றி உங்களுக்கு திருப்ப சொன்னான். என்னன்னா அது லேசில விளங்காம விடலாம் என்ற ஒரு காரணத்தால் பணத்தின் சுற்றோட்ட வேகம் என்பது என்ன என்பதை நான் திரும்ப சொன்னேன். அதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு அலகு நாணயம் இறுதி பொருட்கள் சேவைகளின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு எத்தனை தடவைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதுவே பணத்தின் சுற்றோட்ட வேகம் என்று கூறப்படுகின்றது.
பொது விலை மட்டத்தினை பொருட்கள் சேவைகளின் அளவால் பெருக்கப்படுகின்ற பேரளவு மொத்த தேசிய வருமானத்தை பண நிரம்பலால் பிரிப்பதன் மூலம் பணத்தின் சுற்றோட்ட வேகத்தை கணித்துக் கொள்ளலாம். அப்ப பணத்தின் சுற்றோட்டத்தை நாங்கள் என்னன்னு கணிக்கலாம்னு சொன்னா மொத்த தேசிய வருமானத்தை பண நிரம்பலால பிரிச்சா பணத்தின் சுற்றோட்டத்தை நாங்கள் அறியலாம். அதாவது எம்பி சமன் பிடி என்றா பிடி இன்கிள் எம் வந்து வி ஆக மாறும். இங்கே எம் என்பது பண நிரம்பல், பி என்பது பொதுவிலை மட்டம், டி என்பது மொத்த கேள்வி, பொருட்கள் சேவைகள மொத்த கேள்வி. அப்ப பொதுவிலை மட்டத்தை பொருட்கள் சேவைகள மொத்த கேள்விக்கால ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பெருக்க மூலமாக கிடைப்பதுதான் மொத்த தேசிய வருமானம். அதை பண நிரம்பலால பிரிக்கின்றோம். அவை பணத்தின் சுற்றோட்டமாக கருதப்படும். பணத்தின் சுற்றோட்ட வேகத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள் பொதுவிலை மட்டம். அப்ப பணத்தின் சுற்றோட்ட வேகத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள் பொதுவிலை மட்டம், பொருட்கள் சேவைகளின் அளவு, பேரளவு மொத்த தேசிய வருமானம், பண நிரம்பல். உத்தேச பணவீக்கத்திற்கும் எதிர்கால பணத்தின் சுற்றோட்ட வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னென்று நாங்கள் பார்ப்போம். அப்ப எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படும் என கருதப்படுகின்ற போது நிகழ்காலத்தில் பணத்தை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துகின்ற வேகம் அதிகரிக்கும். எனவே எதிர்கால பணவீக்கத்திற்கும் பணத்தின் சுற்றோட்ட வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியமாகும். அப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க, நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியாம போயிட்டு இந்த உளுந்து 2000 ரூபாயா போகும்னு எங்களுக்கு தெரியாம போயிட்டுது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன செய்திருப்போம்? உளுந்து லேசில பழுதாகிற சாமானம் இல்லை. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான உளுந்து 6 மாதத்துக்கு தேவையான உளுந்த நாங்கள் வேண்டி வைத்திருந்திருக்கலாம். உதாரணமா எங்களுக்கு அப்படி தெரியுது, இன்றைக்கு சொல்லுவோம் இன்றைக்கு உளுந்து 2000 விற்கிது, ஆனா நாங்கள் சொல்ல போறோம் கேள்விப்படுகின்றோம் அடுத்த 3 மாதத்துல இந்த உளுந்து 4000 ரூபாய் போகும். அப்ப ஜனம் என்ன செய்யும்? அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி போய் உளுந்துகளை வேண்டி வச்சிடும். அப்ப அதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படும் என கருதப்படுகின்ற போது நிகழ்காலத்தில் பணத்தை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துகின்ற வேகம் அதிகரிக்கும். அப்ப நிறைய தரம் அந்த காசை கைமாற பார்க்கும். எனவே எதிர்கால பணவீக்கத்திற்கும் பணத்தின் சுற்றோட்ட வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியமாக இருக்கும். அப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உயர்வலு பணம் அல்லது நாணயத்தளம் தள நாணயம் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றில் மத்திய வங்கியின் பொறுப்பில் உள்ள அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பணமே உயர்வலு பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஹை பவர்ட் மணி என்று அதை சொல்வது ஆங்கிலத்தில். ஹை பவர்ட் மணி. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் அந்த லீகல் டெண்டர் என்று நாங்கள் அந்த MO படித்தோம். அந்த MO படித்ததான் உயர்வலு பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். உயர்வலு பணம் என்பது பொதுமக்கள் வணிக வங்கிகளின் சார்பிலான மத்திய வங்கியின் பொறுப்புகளே இதுவாகும். பொதுமக்கள் வணிக வங்கியில் சார்பான மத்திய வங்கியின் பொறுப்புகளே இதுவாகும். உயர்வலு பணமே வணிக வங்கிகளின் கடனாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் இது பொருளாதார ரீதியான முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்ப இந்த ஹை பவர்ட் மணி என்பது M1 MO, அதோட நாங்கள் கேள்வி வாய்ப்புகள் இருக்கிற பணம் MOவையும் கூட்ட MOட கேள்வி வாய்ப்புகள்ல உள்ள பணத்தையும் கூட்ட வாரது M1. அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். உயர்வலு பணம் என்பதனுள் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. பொதுமக்களிடம் உள்ள பணம், வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயம், வணிக மத்திய வங்கியினால் பேணுகின்ற ஏனைய நிதி நிறுவனங்கள் மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்கள், வணிக வங்கிகள் என்று போடுங்க. அதுல 3வதுல நீங்கள் எழுதுங்க வணிக வங்கிகள், மத்திய வங்கியில் பேணுகின்ற ஏனைய நிதி நிறுவனங்கள் மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்கள், வணிக வங்கிகள் மற்றும் மத்திய வங்கியில் பேணுகின்றது என்றதை வெட்டி போட்டு
வணிக வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்கள் மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்கள். அப்ப இது என்ன ஒதுக்கம் என்று சொன்னால் நாங்கள் பிறகு படிப்போம் அது என்னன்னு சொல்லி. விசேட ஒதுக்கு வீதம் என்று ஒன்று இருக்கு. ஸ்பெஷல் சட்டப்படி ஒதுக்கு வீதம், ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் பிறகு படிப்போம். வங்கிகள் படிக்கும் பொழுது, கடனாக்கம் படிக்கும் பொழுது நாங்கள் அதை படிப்போம். இப்பொழுதைக்கு நீங்கள் அதை இப்படியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் பேணுகின்ற வணிக வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்கள் மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்கள். உயர்வலு பணங்கள் மத்திய வங்கியில் பின்வரும் தேறிய உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களுக்கு சமனாக காணப்படும். உயர்வலு பணங்கள் மத்திய வங்கியில் பின்வரும் தேறிய உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களுக்கு சமமாக காணப்படும். அவை இங்கதான் நாங்கள் பணப்பெருக்கியை பற்றி படிக்க போகின்றோம். அப்ப பணப்பெருக்கி என்பது என்ன என்று சொன்னால், M2B என்று சொல்லப்படுகின்ற அந்த விரிந்த பண நிரம்பல நாணய தளத்தால பிரிக்க வாரது பணப்பெருக்கி ஆகும். M2B என்று சொல்லப்படுகின்ற அந்த விரிந்த பண நிரம்பல நாணய தளத்தால பிரிக்க வாரது பணப்பெருக்கி ஆகும். அப்ப குறித்த நாட்டினது பணப்பெருக்கியை நாணய தளத்தினால் பெருக்குவதன் மூலம் அந்நாட்டின், அது தமிழை திருத்திக் கொள்ளுங்க, குறித்த நாட்டினது பணப்பெருக்கியை நாணய தளத்தினால் பெருக்குவதன் மூலம் அந்நாட்டினர் மற்ற நானா வரும். இந்த நாடு என்று பெற இந்த நானா அந்நாட்டின் பண நிரம்பல் கணிக்கப்படும். அப்ப இங்க ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா, பண நிரம்பல் சமன் பணப்பெருக்கி தர நாணய தளம், தயம் இல்ல தளம். குறித்த ஒரு நாட்டின் பின்வரும் தகவல்கள் நமக்கு தரப்படுகின்றன. பண நிரம்பல் M 2000 இருக்கின்றது. பணத்தின் சுற்றோட்ட வேகம் V 100 இருக்கின்றது. உற்பத்தி அலகுகள் T 1000 இருக்கின்றது. அப்ப அப்படி என்று சொன்னா பொதுவிலை மட்டம் என்ன? பொதுவிலை மட்டத்தை கணிச்சு யாராவது சொல்லுங்க பாப்போம். மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். யாராவது ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பார்ப்போம். பண நிரம்பல் 2000 இருக்கின்றது. பணத்தின் வெலோசிட்டி V என்பது 100 உள்ளது. பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி அளவு 1000 உள்ளது. அப்ப பொது விலை மட்டம் எவ்வளவு? பொது விலை மட்டம் எவ்வளவு? ஆன்லைனில் இருப்பவர்கள் செய்கிறீர்களா? இல்லாவிட்டால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த ஆன்லைன் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போயிடுவீர்கள் போல இருக்கின்ற. ஆன்லைன் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேட்பது இல்லை என்பதுதான் நான் நினைக்கின்றேன். ஓகே, நான் அதை போர்டிலே செய்கின்றேன். தெரியாவிட்டால் சொல்லுங்கள். M 2000
2000 மில்லியனோ ஏதோ. v என்பது 100, அது வெலோசிட்டி. p என்பது எங்களுக்கு தெரியாது. t என்பது 1000. ஆகவே mv சமன் pt. அப்ப இங்க 2000 தர v என்பது 100 சமன் p தர 1000. அவை p என்பது p தர 1000 என்பது 2 லட்சம். அவை p என்பது இந்த 2 லட்சத்தின் கீழ் 1000. அவை p என்பது 2000. இது 100. அவை பொதுவிலை மட்டம் என்பது 200 இருக்கின்றது. அவை இங்கே பணநிரம்பல் மற்ற வியும் டீயும் மாறிலிகள் என்று நாங்கள் படித்திருந்தோம். வியும் டீயும் மாறிலிகளாக இருக்கும் பொழுது m 2 மடங்காக அதிகரிக்குமாக இருந்தால் டி எவ்வளவாக மாறும்? m 2 மடங்காக 4000 அதிகரிக்குமாக இருந்தால் m 4000 அதிகரிக்குமாக இருந்தால் p வந்து 400 மாறும். p வந்து 400 இருக்கும். ஆகவே இத்துடன் இந்த பணம் என்பது நிறைவடைகின்றது. நாங்கள் பணத்திலே படிக்க வேண்டியது இவ்வளவுதான். நாங்கள் பணத்திலே படிக்க வேண்டிய விடயங்கள் இவ்வளவுதான். ஆகவே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது பொதுவிலை மட்டம். அப்ப இந்த பொதுவிலை மட்டம் என்பது உங்களுக்கு புதிய ஒரு விடயம் அல்ல. இந்த பொதுவிலை மட்டம் என்பது இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் காய்ச்சி கொண்டிருந்த அந்த பி என்ற விடயம், நாணய கணிய கோட்பாட்டுல நாங்கள் பி என்ற ஒரு விடயம் படிச்சோம். அதுதான் பொதுவிலை மட்டம். பொதுவிலை மட்டம் என்ன? ஒரு நாட்டில் இருக்கிற அனைத்து பொருட்கள் சேவைகளையும் விலை மட்டத்தை தான் சொல்லுகிறது, சராசரி விலையைத்தான் சொல்லுகிறது பொதுவிலை மட்டம் என்று. அதான் நாங்கள் சொல்றோம் ஜெனரல் பிரைஸ் லெவல் என்று. அவை எல்லா பொருட்கள் சேவைகளினதும் விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது படிப்படியாக உயர்ந்து கொண்டு செல்லுகின்றன என்று சொல்லுவோமாக இருந்தால், சில பொருட்கள் சேவைகளின் விலைகள் உயர்வடையும் போது வேறு சில பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் குறைவடையலாம். ஒரு சீரான தன்மையுடைய விலைகள் உயர்வடைதலை கவனிக்கலாம். உதாரணமாக எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து கொண்டு போகலாம். அதே சமயம் பெரும்பாலான பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போகும்போது சில பொருட்களுடைய விலைகள் குறைவடையலாம். ஆனால் பொதுவாக இந்த விலைகள் அதிகரித்து இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் விலை மட்டம் அதிகரிக்கின்றது என்று சொல்லுகின்றோம்.
இல்லாவிட்டால் அதை விலை மட்டம் குறைவடைகின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு சீரான தன்மையுடைய விலைகள் உயர்வடைதலை இப்ப நாங்கள் பார்க்கின்றோம். பொது விலை மட்டம் என்பது விலை சுட்டன்களுடன் கணிப்பிடப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட சந்தையில் கிடைக்கும் பொருட்கள் சேவைகளின் மாதிரிகளை எடுத்து அவற்றின் நிறைவூட்டப்பட்ட சராசரிகளான் மூலமாக, அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் என்று சொல்லுவோம், இந்த விலை சுட்டன்கள் கணிப்பிடப்படுகின்றன. அப்ப நாங்கள் இந்த பொது விலை மட்டத்தை நாங்கள் என்னென்று நாங்கள் அவதானிக்கிறோம் என்று சொன்னால் விலை சுட்டன்கள் மூலமாகத்தான் நாங்கள் அவதானிப்போம். அந்த விலை சுட்டன்கள் என்பது என்ன? ஒரு வருடத்தை நாங்கள் அடிப்படை ஆண்டாக கொள்ளுவோம். ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நிரந்தரமாக வைத்திருப்போம். அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம். அது அந்தந்த சுட்டனை பொறுத்தது, சுட்டிகளை பொறுத்தது. இப்ப இன்ன பர்பஸுக்காகத்தான் இதை கால்குலேட் பண்றோம்னா அந்தந்த பொருட்களை எடுக்கிறது. அந்தந்த பொருட்கள்ல வேண்டி அதனுடைய வெயிட்டட் ஆவரேஜை நாங்கள் பார்ப்போம். நிறைவூட்டப்பட்ட சராசரிகள். நிறையூட்டப்பட்ட சராசரியை எடுப்பதன் மூலம் இந்த விலை சுட்டன்கள் கணிப்பிடப்படுகின்றன. அப்ப குறிப்பிட்ட ஒரு காலத்துல குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்கு நாங்கள் செய்கிறது 100ஆக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த வருடங்களில் என்ன மாதிரி இந்த விலைகள் இருக்கின்றது என்பதை பார்ப்பதுதான் இந்த விலை சுட்டன் கணிப்பிடல் என்று சொல்லுகின்றோம். அப்ப அதை என்ன மாதிரி பார்க்கிறோம் சொன்னால் நாங்கள் ஒரு பெர்மனண்டான ஐட்டம்ஸை எடுத்துக்கொள்றோம். உதாரணமா பான் 2 ராதல்னா பான் 2 ராதல், அரிசி 2 கிலோன்னா அந்த அரிசியின் ரகத்தை பார்க்கணும், பார்த்து 2 கிலோ, மா 2 கிலோ, அப்படி சில பொருட்களை செலக்ட் பண்றது. செலக்ட் பண்ணி போட்டு அதனுடைய விலைகள் அதனுடைய விலைகளை நாங்கள் எடுத்து நிறைவூட்டப்பட்ட சராசரியை காணுவதன் மூலமாக முதலாவது அடிப்படை ஆண்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் அதே பொருட்களை என்ன விலைக்கு இருக்குது என்று நாங்கள் வேண்டி வேண்டி பார்த்து அதனுடைய நிறைவூட்டப்பட்ட சராசரியை எடுத்து பார்த்து கொண்டு போகும் பொழுது அது அதிகரித்து கொண்டு போகின்றதா குறைந்து கொண்டு போகின்றதா என்பதை அதை அவதானிக்கலாம். உதாரணமாக முதலாவது வருடத்தில் இந்த விலை சுட்டன் 100 என்று நாங்கள் கொள்வோமாக இருந்தால் அடுத்த ஆண்டு அது 110ஆக இருக்குமாக இருந்தால் அங்கே விலை சுட்டன் 10 அதிகரித்து இருந்தால் பொது விலை மட்டமும் 10 அதிகரிச்சிருக்கும், 10% அதிகரிச்சிருக்கும். அவை இப்படித்தான் இந்த விலை சுட்டன்களை கணிப்பிடுவது. அப்ப அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் விலை சுட்டன்களின் அடிப்படை அறிமுகத்தை பார்ப்போம். பொருட்களின் விலைகளின் நிறைவூட்டப்பட்ட சராசரியே விலை சுட்டன் எனப்படுகின்றது. பொருட்களின் விலைகளின் நிறைவூட்டப்பட்ட சராசரியே விலை சுட்டன் எனப்படுகின்றது. அதற்கு பின்வரும் படிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது அடிப்படை ஆண்டை தெரிவு செய்ய வேண்டும். அதான் நான் சொன்ன அடிப்படை ஆண்டு 100 என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள போகின்றோம். அந்த ஆண்டைத்தான் அடிப்படை ஆண்டாக நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அவை ஆக குறைந்த பொருளாதார தளம்பல்களை கொண்ட ஒரு ஆண்டை அல்லது பொருளாதார தளம்பல்கள் அற்ற ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொள்கின்றோம். அப்போ ஒரு பெரிசா விலைகள் தழும்பாத ஒரு ஆண்டை நாங்கள் செலக்ட் பண்ணணும் அடிப்படை ஆண்டாக. அப்ப அந்த ஆண்டை நாங்கள் 100 அந்த ஆண்டுல காணப்பட்ட விலைகளை நாங்கள் 100ஆக எடுத்துக்கொள்வோம். ஏனைய வருடங்களில் நிறைவூட்டப்பட்ட சராசரி இங்கு இந்த அடிப்படை வருடத்துடன் ஒப்பிடப்படுகின்றது. அப்ப ஏனைய வருடங்கள்ல நாங்கள் இந்த நிறைவூட்டப்பட்ட சராசரியை கண்டுட்டு இங்க அடிப்படை வருடத்துடன் நாங்கள் அதை ஒப்பிடுகின்றோம். அப்ப இந்த பாஸ்கெட் என்னென்ன பொருட்களை வேண்ட போகின்றோம்ன்றதை அந்த கூடை என்று சொல்லுகின்றது. ஒரு கூடைக்குள்ள என்னென்ன சாமான்களை நாங்கள் வேண்டி வைக்க போறோம், அதை என்னென்று நாங்கள் தெரிவு செய்கிறது, என்னென்ன சாமான்களை தெரிவு செய்கிறது என்பது என்னென்று பார்ப்போம். அப்ப எந்த நோக்கத்திற்காக விலை சுட்டன் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காகவே இந்த கூடையில் உள்ள பொருட்கள் தெரிவு செய்யப்படும்.
அப்ப நீங்கள் அதை கவனிச்சு கொள்ளுங்க. எந்த நோக்கத்துக்காக இது பயன்படுத்தப்படுகின்றதோ, பயன்படுத்த நாங்கள் இருக்கின்றோமோ இந்த விலைச்சுட்டல், அந்த நோக்கத்துக்காகத்தான் இது பயன்படுத்தப்படும். இந்த கூடையில் உள்ள பொருட்கள் தெரிவு செய்யப்படும். உதாரணமாக கிராமிய மக்களின் வாழ்க்கை செலவை கணிப்பிடுவதாயின் அதற்கேற்ற வகையில் கிராமிய மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. அப்ப கிராமிய மக்களின் வாழ்க்கை செலவை நாங்க கணிப்பிடணும் என்று சொன்னா, கிராமிய மக்கள் அன்றாடம் அடிக்கடி பாவிக்கின்ற பொருட்கள் என்னென்னென்றதெல்லாம் தெரிவு செய்து, அடிக்கடி பாவிக்கின்ற பொருட்கள் என்னென்னென்றெல்லாம் தெரிவு செய்து, அவர்கள் தங்களுடைய வருமானத்திலே கூடுதலாக செலவழிக்கின்ற பொருட்கள் என்னென்ன என்று பார்த்து நாங்கள் அந்த பொருட்களைத்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேண்ட வேண்டி இருக்கும். அந்த கூடையில அதுகள் தான் இருக்கும். இந்த பாஸ்கெட் என்று சொல்றோம். நிறைவூட்டல்கள். பொருட்கள் யாவும் நிறைவூட்டப்படுவது அதன் முக்கியத்துவத்தை நுகர்வோர் எவ்வாறு கொடுக்கின்றனர் என்பதாகும். அப்ப நிறைவூட்டப்படுவது என்பது ஒரு பொருளுக்கு அந்த நுகர்வோன் கொடுக்கின்ற வெயிட். உதாரணமாக சாப்பாட்டு பொருட்களுக்கு 5 என்ற நிறைவூட்டலையும் எரிபொருளுக்கு 2 என்ற நிறைவூட்டலையும் கொடுத்தால் எரிபொருளின் பயன்பாட்டிலும் சாப்பாட்டு பொருட்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பது அர்த்தமாகும். அவன் நிறைவூட்டப்படுதல் என்பது அவர்கள் செலவழிக்கும் செலவில் சாப்பாட்டுக்கு எத்தனை மடங்கு செலவழிக்கணும், எரிபொருளுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் என்பதைத்தான் அது சொல்லப்படுகின்றது. அப்ப புவியியல் ரீதியான மக்கள் தெரிவு செய்யப்படல். அப்ப விலைச்சுட்டன் தயாரிப்புக்கு பொருந்துகின்ற புவிசார் இடத்தை தெரிவு செய்து மக்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் தெரிவு செய்யும் போது அது கொழும்பு மாநகர பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப அது இந்த தலையங்கத்திலேயே இருக்கின்றது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்ப கொழும்பு மாநகரத்துக்குள்ள இருக்கிறவர்கள் இந்த நுகர்வோர் விலைச்சுட்டன் தான் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். கொழும்பு மாநகர பிரதேசம் இங்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விலைகள் என்ற தரவு சேகரிப்பு. அப்ப உண்மையான விலைகள் நுகர்வோர் செலுத்தியது கவனத்தில் எடுக்கப்படும். இந்த விலைகள் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். அப்ப விலைகள் என்றுதான் மாறிக்கொண்டிருக்கும். இந்த விலைகளை நாங்கள் மானிட்டர் பண்ணுவதற்காகத்தான் இந்த விலை சுட்டனை தயாரிக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் இந்த பொருட்கள் பாஸ்கெட்ல செலக்ட் பண்ணப்பட்ட பொருட்களை நாங்கள் வேண்டுவோம். வேண்டும் பொழுது என்னென்ன விலைக்கு வேண்டப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். அப்ப இந்த புள்ளி விவர ரீதியாக இந்த சமன்பாடு என்ன சொல்லுகின்றது என்றால் P1 தர QO. அப்ப P1 தர QO என்று சொன்னால் P1 என்பது நடைமுறை விலைகள், QO என்பது அந்த அடிப்படை ஆண்டில நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பொருட்களும் அந்த குவாண்டிட்டி இவ்வளவு தொகை என்பது அடிப்படை ஆண்டிலேயே தெரிவு செய்யப்பட்டு விட்டது. அப்ப நீங்கள் இதுல பாத்தீங்கள் என்று சொன்னால் இது சிக்மா P1 தர QO சிக்மா PO தர QO. அப்ப என்னன்னு சொன்னால் இது அடிப்படை ஆண்டு. அடிப்படை ஆண்டுல இருக்கிற அந்த ஆண்டு விலைகளையும் அந்த ஆண்டுல வேண்டின தொகைகளையும் நாங்கள் பெருக்கி அதனுடைய கூட்டு ஒவ்வொரு பொருளையும் பெருக்கி போட்டு அதனுடைய கூட்டு தான் சிக்மா. இது அடிப்படை ஆண்டு. இது நடைமுறை ஆண்டு. என்னன்னா நடைமுறை அதே அடிப்படையாண்டு தொகையையும் பொருட்களோட தொகையை அதே அளவா வச்சுக்கொண்டு இந்த வருஷம் நாங்கள் எவ்வளவு வேண்டினோம் என்பதுதான் P1 Q0 பெருக்கினா இங்கே விலையின் வித்தியாசத்தை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை டெல்டா, இந்த டெல்டா போட்டவுடன் எங்களுக்கு ஒரு தொகை வரும். உதாரணமாக இது கட்டாயம் 100 தான் இருக்க போன்றது.
இதுல ஒரு விலை தொகை ஒன்று வரும். ஆனா இது 100ஆகத்தான் நாங்கள் எடுப்போம். இதை 100ஆக எடுக்கும் பொழுது இது 110ஆக வருமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் இதற்கு அடிப்படை ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த வருடத்தில் 10% விலை அதிகரிப்பு நடந்திருக்கின்றது என்றதுதான் நாங்கள் அதை கருதுவோம். 10% விலை அதிகரிப்பு நடந்திருக்கின்றது என்று நாங்கள் கருதுவோம். அந்த சிக்மா என்பது இப்ப P1 Q0 என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பாஸ்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் குறிக்கும். அப்ப 5 பொருள் இருக்குன்னு வச்சுக்கொண்டா ஒரு பாஸ்கெட்ல 5 தரம் P1 தர QO வந்து கொண்டிருக்கும். அந்த 5 தரமும் P1 QO பெருக்கி கூட்டி வாரத கூட்டி மொத்தம் தான் சிக்மா என்பது. அதே மாதிரி கீழே உள்ளது அடிப்படை ஆண்டுக்குரிய அந்த அதே 5 பொருட்களுக்கும் அந்த ஆண்டுக்குரிய விலையை அந்த நிரந்தரமான நிலையான பொருட்களோட தொகையால பொருட்களும் நிலையானது. இப்ப பானண்டா பானாதான் இருக்கும், பான் 2 ராத்தலண்டா 2 ராத்தலா தான் இருக்கும். அதே விலையால பெருக்கி போட்டு வாரது அடிப்பு சிக்மா. அது மொத்த 5 பொருட்களோட இதையும் பெருக்கி வாரத கூட்டுத்தொகை தான் சிக்மா. அது கீழே வரும், P1 என்பது மேல வரும். அப்ப நுகர்வோர் விலை சுட்டனை இப்படித்தான் கணிப்படுறது. இப்ப பாருங்க, நான் இதுல அடிப்படை ஆண்டு PO QO மொத்த செலவு, நடைமுறை ஆண்டுக்கு P1 Q1 Q0 வரும். அது திருத்தி கொள்ளுங்க. நடைமுறை ஆண்டுக்கு P1 Q0 வரும். அப்ப இதுல நீங்க அந்த மொத்த செலவு வார கொலத்தை கூட்டி எடுக்க வாரது சிக்மா P0 Q0 இல்லாட்டா சிக்மா P1 Q0 ஆக இருக்கு. இலங்கையில் பொது விலை மட்டங்களில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடும் விலை சுட்டன். இலங்கையில் பொது விலை மட்டங்களில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடும் விலை சுட்டன் என்ன என்று பார்ப்போம். அப்ப திருத்தி கொள்ளுங்க, புதிய கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன். அது திருத்தி கொள்ளுங்க, நியூ கொழும்பு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப புதிய கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன். அது தொழும்பு இல்ல, கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன். அப்ப கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் இலங்கையில் 1953ஆம் ஆண்டிலிருந்து பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் நடைமுறையில் உள்ளதால் இவற்றில் பாரிய குறைபாடுகளும் வரையறைகளும் இருந்தன. தேசிய நுகர்வோர் விலை சுட்டன். அப்ப நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனுக்கு பதிலாக இலங்கை முழுவதையும் அடிப்படையாக கொண்டு 2013ஆம் ஆண்டு முதல் கணக்கிடப்படுகின்ற ஒரு நுகர்வோர் விலை சுட்டன் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் ஆகும். அப்ப உங்களுக்கு தெரியும், கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் 53ஆம் ஆண்டு இருந்து ஒரே மாதிரி கால்குலேட் பண்ணப்படுகின்றது. ஆனா தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கொழும்பை மட்டும் இல்ல, கொழும்பு மாநகரத்தை மட்டும் இல்ல, முழு நாட்டையும் கவர் பண்ற மாதிரியாக 2013ஆம் ஆண்டில் இருந்து கணக்கிடப்படுகின்ற ஒரு விலை சுட்டன் தான் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன். அப்ப தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்களின் இயல்புகள். அப்ப இந்த தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் 2013ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அது என்ன மாதிரியான இயல்புகளை கொண்டுள்ளது என்று நாங்கள் பார்ப்போம். அதுல முதலாவது தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் இயல்புகள்ல இலங்கை குடிசன மதிப்பீட்டு புள்ளி விவர திணைக்களத்தினால் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. குடிசன மதிப்பீட்டு புள்ளி விவர திணைக்களம் என்பது சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகின்றோம். அப்ப அவங்க தான் அதை கணிப்பிடுறாங்க. அப்ப அந்த திணைக்களம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னுடைய கிளைகளை வைத்திருக்கின்றது. இலங்கையில் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திணைக்களத்துக்கு கிளைகள் இருக்கிறபடியா அந்தந்த மாகாணங்கள் எல்லாம்
செலக்ட் பண்ணி பொருட்களை வேண்டி ஒரே நேரத்தில் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். 2012-13 இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நுகர்வோர் செலவின் ஆய்வினை அடிப்படையாக கொண்டு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. 2012-13 இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நுகர்வோர் செலவின் ஆய்வினை அடிப்படையாக கொண்டு இந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படை ஆண்டு 2013 ஆண்டாக கொள்ளப்படுகின்றது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 3 விற்பனை நிலையங்களில் இருந்து பண்டங்களின் விலைகள் சேகரிக்கப்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலே 3 விற்பனை நிலையங்களில் இருந்து பண்டங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் விலைகள் அந்த தொகைகளோடு சேர்த்து பெருக்கி அந்த சிக்மா எடுக்கப்படுகின்றது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் மதுபானம், புகையிலை பொருட்கள் என்பவற்றினது விலைகளையும் உள்ளடக்கியதாக கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இந்த மதுபானம், புகையிலை குடிப்பது அதுகள் எல்லாம் ஒரு சட்ட ரீதியானது என்றாலும் பொதுமக்களால் விரும்பப்படாத ஒரு விடயமாக கருதப்படுவதால் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனுக்குள் அதுகள் எல்லாம் உள்ளடக்கப்படவில்லை. ஆனாலும் ஒரு வருமானம் பெறுபவருடைய செலவுகள்ல இந்த மதுபானமும் புகையிலையும் முக்கியத்துவமான செலவுகளாக இருக்கின்றபடியால் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை கணிப்பிடும் பொழுது இந்த மதுபானம், புகையிலை என்பன உள்ளடக்கப்படுகின்றன. அதாவது பெரும்பாலான ஆட்கள், வருமானம் பெறுபவர்கள் இந்த சிகரெட்டுகள், சுருட்டு, புகையிலை, வீடி என்பவற்றை குடிப்பதுடன் மதுபானத்தையும் பயன்படுத்துவதால் அது அவர்களுடைய வருமானத்தில் ஒரு செலவாக இருக்கின்றது. ஆகவே அது கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. அதனால் அதை அவர்கள் உள்வாங்கியுள்ளனர், அதையும் சேர்த்துள்ளனர். அப்ப இதே மாதிரி நாங்கள் பார்க்க போவோம் என்று சொன்னால் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் உள்ளது. அப்ப இப்ப நாங்கள் பார்த்தது நுகர்வோருடைய நுகர்வு பொருட்கள் தொடர்பான சுட்டன் தான் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன், கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். ஆனா இங்க நாங்க இப்ப பார்க்க போறது உற்பத்தியாளர் விலைச்சுட்டன். உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் என்று சொல்வது இதுவரை காலமும் இலங்கையில் காணப்பட்ட மொத்த விற்பனை விலைச்சுட்டன் என்ற விலைச்சுட்டனுக்கு பதிலாக ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒன்று இதுவரை காலமும் இலங்கையில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த சுட்டனுக்கு பதிலாக 2015 ஆண்டில் இருந்து புதிதாக அமுல்படுத்தப்பட்ட ஒரு சுட்டன் தான் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் இயல்புகள் என்ன? உள்நாட்டு உற்பத்தியாளர்களினால் உற்பத்தியாக்கப்படுகின்ற பொருட்கள், சேவைகளுக்கு நிலவுகின்ற சராசரி விலைகளில் கால அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இவ்விலைச்சுட்டன் எடுத்து காட்டுகின்றது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களினால் உற்பத்தியாக்கப்படுகின்ற பொருட்கள், சேவைகளுக்கு நிலவுகின்ற சராசரி விலைகளில் கால அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இவ்விலைச்சுட்டன் எடுத்து காட்டுகின்றது. அப்ப உற்பத்தி பொருட்கள இப்ப நான் கதைச்சுதானே, மழை வெள்ளங்கள் எல்லாம் வந்தபடியா மரக்கறியின் விலை கூடியிருக்கின்றது. அப்ப அந்த கால அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படுவதை இது காட்டும். இந்த உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் ஒவ்வொரு மாதத்துக்கும் நாங்கள் உற்பத்தியாளர் விலைச்சுட்டனுக்குரிய பொருட்கள விலைகளை எடுத்துக்கொண்டிருப்போம் என்றால் ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல இந்த பொருட்கள் விலை அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் பொழுது அதற்குரிய காரணம் என்ன என்றதை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப உள்நாட்டு உற்பத்தியாளர்களினால் உற்பத்தியாக்கப்படுகின்ற பொருட்கள், சேவைகளுக்கு நிலவுகின்ற சராசரி விலைகளில் கால அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை விலைச்சுட்டன் எடுத்து காட்டுகின்றன. அப்ப உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் மூலம் சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் துல்லியமாக காட்டப்படுவதால், உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் மூலம் சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மிக துல்லியமாக காட்டப்படுவதால் உற்பத்தியாளர் அவ்விலை மாற்றங்களை பயன்படுத்தி வினைத்திறனான உற்பத்தி மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் துல்லியமாக காட்டப்படுவதால் உற்பத்தியாளர் அவ்விலை மாற்றங்களை பயன்படுத்தி வினைத்திறனான உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்ள முடிகின்றது. அப்ப உற்பத்தியாளர் என்ன செய்வான்? சில பொருட்களுக்கு விலை நல்லா குறைஞ்சிட்டோம்னா அந்த உற்பத்தியை நிப்பாட்டிடுவான். சில பொருட்களுக்கு நல்லா விலை ஏறி இருக்குதுன்றது அறிஞ்சோன்னா அந்த பொருளை உற்பத்தி செய்ய போவான். ஏன்னா அவனுக்கு கூடுதலான காசு வேணும்.
வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது நிலையான சொத்துக்களின் சந்தை பெறுமதிகளை சரியான முறையில் மதிப்பிடுவதற்கும் விலைச்சுட்டன் பயன்படுத்தப்படுகின்றது. வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது நிலையான சொத்துக்களின் சந்தை பெறுமதிகளை சரியான முறையில் மதிப்பிடுவதற்கு விலைச்சுட்டன் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நிலையான சொத்துக்களின் சந்தை பெறுமதியை பயன்படுத்துவதற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது. அப்ப இவ்வுற்பத்தியாளர் விலைச்சுட்டன் முக்கியமாக ஒரு பேரின பொருளாதார விலைச்சுட்டனாகவும் கருதப்படுகின்றது. அந்த தமிழை திருத்திக் கொள்ளுங்க. விலைச்சுட்டன் நாகவும் நாவண்ணா 3 சொல்லி நாவண்ணாவாக வரும். அப்ப உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் ஆனது குறுங்காலத்தில் ஏற்படக்கூடிய பணவீக்க விளைவுகளை எதிர்கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப குறுங்காலத்தில் ஏற்படக்கூடிய பணவீக்க விளைவுகளை எதிர்கூறுவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப நடைமுறை விலைகள்ல இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கின்றது தானே, அவற்றை நாங்கள் நிலையான விலைகள், அது இது தேசிய வருமானம் படிக்க நாங்கள் படிச்சது, அதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கின்றது. அப்ப நடைமுறை விலைகளில் கணிப்பிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விலைச்சுட்டனே மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ளடக்கப்படுகின்ற எல்லா பொருட்களும் சேவைகளின் விலைமட்ட மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி காணப்படுகின்றது. அப்ப மொத்த உள்நாட்டு சுருக்கியினை பின்வருமாறு கணிப்பிடலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்பது நடைமுறை விலைகளில் காணப்படுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலைகளில் காணப்படுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியால பிரிக்கணும். பிரிச்சு 100ஆல பெருக்கினா வாரது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. ஆகவே நேரம் சரியாக இருப்பதால் மாணவர்களை நாங்கள் இதோடு நிற்பாட்டி கொண்டு அடுத்த நாங்கள் துவங்க வேண்டிய இடம் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். அதுக்கப்புறம் நாங்கள் பணவீக்கத்தை பற்றியும் பார்ப்போம். அவை அடுத்த வாரம் சந்திப்போம். ஏனென்றால் இன்னும் 4 நிமிடம் இருக்கின்றது. இந்த 4 நிமிடத்துக்குள் நாங்கள் அதை துவங்குறதோ எங்களால் வடிவா முடிக்க இல்லாமல் இருக்கும். அதற்காக நாங்கள் அடுத்த கிழமை இதை பற்றி படிப்போம். அப்போ கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன்லேருந்து நாங்கள் துவங்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே நன்றி, வணக்கம். நாங்கள் அடுத்த கிழமை மீண்டும் சந்திப்போம்.